10th அதிகாரம். 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 3ರಿಂದ ವಾಸಿக்கிறேன். 3ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದ್ತೇನೆ. நாங்கள் மாமிசத்தில் நடக்கலாயிருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறோம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏதுவாயிராமல் அரண்களை ನಿರ್ಮೂಲமாகிறதுக்கு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. ನಾವು ಲೋಕದಲ್ಲಿದ್ದರೂ ಲೋಕಾನುಸಾರವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವವರಲ್ಲ, ಅಥವಾ ನಾವು ಶರೀರದಲ್ಲಿದ್ದರೂ ಶರೀರಕ್ಕನುಸಾರವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವವರಲ್ಲ. ನಾವು ಉಪಯೋಗಿಸುವ ಆಯುಧಗಳು ಲೋಕ ಸಂಬಂಧವಾದ ಆಯುಧಗಳಲ್ಲ, ಅವು ದೇವರ ಎಣಿಕೆಯಲ್ಲಿ ಬಲವಾಗಿದ್ದು ಕೋಟೆಗಳನ್ನು ಕೆಡವಿ ಹಾಕುವಂತವುಗಳಾಗಿವೆ. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் ನಿರ್ಮೂಲமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசு சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். ನಾವು ವಿತರ್ಕಗಳನ್ನು ದೇವ ಜ್ಞಾನವನ್ನು ವಿರೋಧಿಸುವುದಕ್ಕೆ ಏರಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ಉನ್ನತವಾದ ಎಲ್ಲಾ ಕೊತ್ತಲುಗಳನ್ನು ಕೆಡವಿ ಹಾಕಿ ಎಲ್ಲಾ ಯೋಚನೆಗಳನ್ನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ವಿಧೇಯವಾಗುವಂತೆ ಸೆರೆ ಹಿಡಿದು ನಮ್ಮ ವಿಧೇಯತ್ವವು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಮೇಲೆ. இந்த மனம் அப்படின்றத பார்த்து வர்றது நம்முடைய போர் ஆயுதம் அப்படின்ற தலைப்புல மனதை குறித்து காமிக்கிறேன். ஏன்னா மனதை ஒரு ஆயுதம் மாதிரி பவுல் எடுத்து பேசுறாரு. ನಮ್ಮ ಯುದ್ಧ ಆಯುಧಗಳು ಅನ್ನೋ ಅಂಶದ ಕೆಳಗಾಗಿ ನೋಡ್ತಿದ್ದೇವೆ. ಅದರಲ್ಲಿ ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಪೌಲನು ಒಂದು ಆಯುಧದಂತೆ ತೆಗೆದು ಮಾತಾಡ್ತಾನೆ. இந்த 3 வசனம் இருக்கு இல்லைங்களா, 3 ವಾಕ್ಯ ಇದೆಯಲ್ಲ, இதை நம்ம இந்த ரட்சிக்க போட்டிருக்கிற இந்த ஆயுசு நாள் முழுக்க இந்த 3 வசனத்திலே நிறைய பார்க்கலாம். ನಮ್ಮ ಜೀವನಾದ್ಯಂತ ಈ 3 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ಹಲವು ಅಂಶಗಳು ನೋಡಬಹುದು. ஏன்னா இது இந்த மனம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம லேஸ்ல கருதுறோம். ஆனா வேதத்துல பவுல் இதை ஆவியானவர் மூலமாக ரொம்ப ஆழமான ஒரு சில விஷயங்களை எடுத்து நம்ம காமிக்கும் போது அதை எப்படி புரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு விஷயத்த சொல்றாரு. ನೋಡ್ರಿ, ಮನಸ್ಸು ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಾವು ಹುದುವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ತೇವೆ. ಆದ್ರೆ ಪೌಲನ ಮುಖಾಂತರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಈ ಮನಸ್ಸಿನ ಕುರಿತು ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅವುಗಳು ನಾವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. பாருங்க, இது போர் ஆயுதங்கள் அப்படின்னு. ಆದ್ರಿಂದಲೇ ಯುದ್ಧ ಆಯುಧಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. போர் ஆயுதத்துக்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம்? ಯುದ್ಧ ಆಯುಧಕ್ಕೂ ಮನಸ್ಸಿಗಿರೋ ಸಂಬಂಧ ಏನು? பாருங்க, மனம் என்றது ஒரு மனிதனுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். போர் ஆயுதம் என்பது பாத்தீங்கன்னா அது யுத்தத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ಅದು ಮನಸ್ಸು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಮನುಷ್ಯನ ಅಂತರಿಂದ್ರಿಯದಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. ಆದ್ರೆ ಯುದ್ಧ ಆಯುಧ ಅನ್ನೋದು ಶರೀರಕ್ಕನುಸಾರವಾಗಿ ಯುದ್ಧ ರಣರಂಗದಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸುವಂತ ಒಂದು ಉಪಕರಣ. அப்ப பவுல் ஆயுதத்துக்கும் மனதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனாலதான் நம்ம மனம் ஒரு போராயுதம் என்றார். இது இன்னைக்கு எழுதுனதுலங்க, 1000 ಆಂಡುಗಳಿಗೆ ಮುನ್ನದಾಗೂ எழுதி வச்சிருக்காரு. ನೋಡ್ರಿ, ಯುದ್ಧಕ್ಕೂ ಆಯುಧಕ್ಕೂ ಒಂದು ಸಂಬಂಧ ಇರುವಂತೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೂ ಈ ಯುದ್ಧಕ್ಕೂ ಒಂದು ಸಂಬಂಧ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ಪೌಲನು ಇಲ್ಲಿ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಇದನ್ನು ಹಲವಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಬರೆದಿಟ್ಟಿರುವಂತದ್ದು. ஒரு மனதை நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். சொன்னா ஒரு போர் ஆயுதத்தை நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டா மனதை நல்லா விளங்கி கொள்ளணும். ಒಂದು ಯುದ್ಧ ಆಯುಧವನ್ನು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಸಹ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೋಬಹುದು. யோசிச்சு பாருங்க, போர் ஆயுதங்கள் சொன்னாவே அதுக்கு ஒரு தனி மதிப்பு வேற. அது ಯುದ್ಧ ಆಯುಧಗಳಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಇರುವಂತ ಗೌರವ ಅನ್ನೋದು ಅದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ. இன்னைக்கு நம்ம நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான வரி பணமோ அல்லது அதிகமான வகையில நம்ம கட்டுற காசோ இந்த யுத்தத்துக்காக தான் இன்னைக்கும் பயன்படுத்துறாங்க. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಬರುವ ತೆರಿಗೆ ಹಣ ಹೆಚ್ಚಿನ ಭಾಗ ಅದು ಯಾವ್ದಕ್ಕೆ ಹೋಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ಈ ಯುದ್ಧಗಳಿಗೋಸ್ಕರ ಉಪಯೋಗಿಸೋದು. பாருங்க, போர் கப்பல்கள் வாங்குறதுக்கு, நாட்டை பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய நவீனமான ஆயுதங்களை இன்னைக்கும் வாங்கிட்டே இருக்கிறாங்க, நாடுகள் வாங்கிட்டே இருக்கு. ಯುದ್ಧ ಹಡಗುಗಳನ್ನು ಖರೀದಿಸ್ತಾರೆ. ಯುದ್ಧಕ್ಕೆ ಬೇಕಾದ ಉಪಕರಣಗಳನ್ನು ಬಹಳ ಅತ್ಯಾಧುನಿಕವಾದಂತಹ ತಂತ್ರಜ್ಞಾನದಿಂದ ಕೂಡಿರುವಂತದನ್ನೆಲ್ಲ ಪಡ್ಕೊಳ್ತಾರೆ, வாங்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வாங்கிட்டே இருக்கிறாங்க. ಇವತ್ತು ಸಹ ಅದನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ನಮ್ಮ ನಾಡು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, எல்லா நாடும் வாங்கிட்டே இருக்குது. ನಮ್ಮ ದೇಶ ಮಾತ್ರವಲ್ಲ, ಹಲವಾರು ದೇಶಗಳು ಅದನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ತಾನೆ ಇದೆ. ஏன்னா எப்ப யுத்தம் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நேரத்தில் ஆயுதம் மாத்திரம் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறாங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಯುದ್ಧ ನಡೆಯುವ ಸಮಯದಲ್ಲಿ ಆಯುಧಗಳ ಅಭಾವ ಇರಬಾರ್ದಂತ ಈ ಉಪಕರಣಗಳು, ಯುದ್ಧ ಆಯುಧಗಳೆಲ್ಲ ಶೇಖರಿಸಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. கிடங்குகள்னே தனியா இருக்குது. ಈ ಆಯುಧಗಳ ಭಂಡಾರ ಅಂತಾನೆ ದೊಡ್ಡದಾಗಿದ್ದಾವೆ. ஏன்னா அதை சேர்த்து வைக்கிறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு பெரிய பெரிய அளவுல அந்த ஆயுத கிடங்குகளை பயன்படுத்துறாங்க. ಈ ಯುದ್ಧದ ಸಮಯದಲ್ಲಿ ಬೇಕಾಗುವ ಮಟ್ಟಿಗೆ ಉಪಕರಣಗಳು ಬೇಕಂತ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಭಂಡಾರಗಳನ್ನು ರೂಪಿಸಿ ಅವುಗಳಲ್ಲಿ ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ಶೇಖರಿಸಿ ಇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மனதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ಈ ಮನಸ್ಸನ್ನು ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ. இந்த மனதை ஒரு நாள்ல ஒரு காரியத்துல நீங்க அப்படியே ஒரு செட் பண்ணிட முடியாது. ಈ ಮನಸ್ಸನ್ನು ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಅದರಲ್ಲಿ ಸೆಟ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. இந்த மனம்
ஒரு கிடங்கு மாதிரி, அதாவது இதுல ஆயுதங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி. ಈ ಮನಸ್ಸು ಅನ್ನೋದು ಒಂದು ಭಂಡಾರ ಇದ್ದಂಗೆ, ಈ ಯುದ್ಧದ ಉಪಕರಣಗಳನ್ನು ಸೇರಿಸಿ ಇಡುವ ರೀತಿಯಲ್ಲೇ. அப்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்குது. ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ಹಲವಾರು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನಾವು ಎದುರಿಸಬೇಕಾಗಿದೆ. இந்த பூமியில நீங்க மனுஷனா பிறந்துட்டீங்கன்னா பிரச்சனை வராதுன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்களோட முட்டாள் யாருமே கிடையாது. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೀವು ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಸಮಸ್ಯೆನೇ ಬರಲ್ಲ ಅಂತ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳೋದಾದ್ರೆ ಅವ್ರಿಗಿಂತಲೂ ಬುದ್ಧಿಹೀನರು ಯಾರೋ ಇರಲ್ಲ. இரண்டாவது பாருங்க, இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு நிறைய காரியங்கள் அநேகர் சொல்றாங்க பாருங்க. ಎರಡನೇದು, ಈ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹಲವಾರು ವ್ಯಕ್ತಿಗಳು ಹೇಳಿದ್ದಾರೆ. பாருங்க, இப்ப கூட நம்ம நாட்டு பிரதமரே சொல்லியிருக்கார், பெரிய அளவுல ஸ்டேட்மெண்ட், நம்ம எல்லோரும் யோகா பயிற்சி எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே சமமாயிடும், எதுவுமே தேவையில்லைன்றார். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் மூடிட்டு எல்லாமே யோகமயமாக்கி விட்டுறலாமே. ನಮ್ಮ ದೇಶದ ಪ್ರಧಾನಿ ಕೂಡ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನೀವು ಯೋಗನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆ ಇರಲ್ಲ, ಆರೋಗ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಚೆನ್ನಾಗಿರ್ತೀರಾ ಅಂತ. ಆ ರೀತಿ ಇರೋದಾದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನು ಮುಚ್ಚಿಬಿಡಬಹುದು. எல்லாருமே காவியை உடுத்திட்டு மலை மேல போய் உட்கார்ந்து எல்லாம் மலையில போய் செட்டில் ஆயிடலாமே. ಎಲ್ಲರೂ ಕಾವಿ ವಸ್ತ್ರ ಧರಿಸಿಕೊಂಡು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹತ್ಕೊಂಡು ಯೋಗ ಶಿಬಿರಗಳು ನಡೆಸಬಹುದು. அது நடத்துற இடங்கள்லாம் பாருங்க, காடுகள்ல இருக்கிற நடுப்பகுதியில மலைகள் சார்ந்த இடம், இயற்கைகள் சார்ந்த இடம், உலகத்துக்கு புறம்பே இருக்கிற ஒரு இடம், அங்கதான் அதெல்லாம் செய்ய முடியும். ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಬೆಟ್ಟದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿಯೋ ಅಥವಾ ಮರಗಳಿಂದ ತುಂಬಿರೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರ ಸಂಪರ್ಕನೇ ಇಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವುಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. நீங்க பாருங்க, பெரிய பெரிய ஆசிரமங்கள்லாம் தனியா தான் இருக்கும். ஊருக்கும் அதுக்கும் இங்கே ஒரு 100 ஏக்கர் 500 ஏக்கர் வாங்கி அது ஒரு காம்பவுண்ட போட்டு அதுக்குள்ள தனியா மரங்களை வளர்த்து அதுக்குள்ள ஒரு அமைதி நிலவரத்தை ஏற்படுத்தி பெரிய சவுண்ட் ப்ரூஃப்லாம் வச்சு எதுவுமே உள்ள வரக்கூடாது, அந்த மாதிரி அதை பாதுகாக்க. ಇವತ್ತಿರೋ ಮಠ ಆಶ್ರಮಗಳೆಲ್ಲ ಗಮನಿಸಿದ್ರೆ ಊರೊಳಗೆ ಯಾವುದೂ ಇರಲ್ಲ, ಊರು ಹೊರಗೆ ಒಂದು 100-500 ಏಕರಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾಂಪೌಂಡ್ ಹಾಕಿ ಮರಗಳನ್ನು ಬೆಳೆಸಿ ಅದರೊಳಗೆ ಯಾವುದೇ ಶಬ್ದ ಆತಂಕಗಳು ಇರಬಾರ್ದಂತ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅವರು ರೂಪಿಸಿರ್ತಾರೆ. அதுக்குள்ள போய் சப்பாங்கால போட்டு நான் அமைதியா உட்காந்து கண்ணை மூடின்னு வானத்தை பார்த்து என் உயிரை கண்ணு முன்னாடி பார்க்க முடியும்னு சொன்னா எல்லா மனுஷனும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ಕಾಲ್ ಮಡಚಿಕೊಂಡು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದ್ರೆ ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ನನ್ನ ಕಣ್ಮುಂದೆ ನೋಡಬಹುದು, ಧ್ಯಾನಿಸಬಹುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರು ಇದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲ್ಲ. நீங்களே போய் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் பிளாட்டே வாங்க கூடாது, அபார்ட்மெண்ட்ஸே வாங்க கூடாது, வேலையே செய்யக்கூடாது, வெட்டியே செய்யக்கூடாது, நம்ம எல்லாருமே அங்க போயிட வேண்டியதான். இப்போ ನೋಡ್ರಿ, ನಾವ್ ಯಾರು ಮನೆ ಖರೀದಿಸಬೇಕಾಗಿಲ್ಲ, ಒಂದು ದೊಡ್ಡ ಕಟ್ಟಡ ಖರೀದಿಸಬೇಕಾಗಿಲ್ಲ, ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ, ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಾಗ್ತದೆ ಅಷ್ಟೇ. சில மென்மையான தன்மைகள் வாழ்க்கையின் சொல்யூஷன் கிடையாது. ಕೆಲವೊಂದು ಶ್ರೇಷ್ಠವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವನದ ಪರಿಹಾರ ಅಲ್ಲ. நானே நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு எல்லா ஆர்மி ஆட்களும் அப்படி முடிவு எடுத்தாங்கன்னு வைங்களேன், இதுதான் வழியா, சரிங்க இனி ஆர்மியே தேவையில்லைன்னு முடிவு பண்ண நம்ம நாடு 10 நிமிஷத்துல காணாம போயிடும். ನೋಡ್ರಿ, ಇವ್ರು ಹೇಳುವಾಗ ಇದರಂತೆ ಸೈನಿಕರು ಎಲ್ಲ ಸೈನ್ಯ ವರ್ಗದವರೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ ದೇಶ 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಕಾಣದೇ ಹೋಗ್ತದೆ. அதெல்லாம் முடியாத விஷயம், ಅಲ್ಲ ಆಗಲ್ಲ. மனம் என்றது எப்படிப்பட்டதுன்னா, இந்த உலகத்துல நான் மனுஷனா பிறந்துட்டேன், மனுஷனா பிறந்துட்டதுனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சவால்களையும் நான் சந்திக்கணும், அதுதான் மனுஷன். ಮನಸ್ಸು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಹೇಗಂದ್ರೆ, ಮನುಷ್ಯನಾದವನು ಭೂಮಿ ಮೇಲೆ ಇರುವಷ್ಟು ದಿನಗಳು ಎದುರಾಗುವಂತ ಪ್ರಭಾವ ಬೀರುವ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಎದುರಿಸಲೇಬೇಕು, ಅವನೇ ಮನುಷ್ಯನು. பணம், ಹಣ, சுகம், ಸೌಖ್ಯತೆ, ಕುಟುಂಬ, மனைவி, ಹೆಂಡತಿ, பிள்ளைங்க, ಮಕ್ಕಳು, உறவுகள், ಸಂಬಂಧ, என்னை சுற்றி இருக்கிற சமுதாயம், ನನ್ನ ಸುತ್ತಲಿರುವ ಸಮಾಜ, இதை எல்லாத்தையும் நான் கையாளக்கூடியவனா இருந்தா நான் மனுஷன். அதுதான் அதனாலதான் நான் பிறக்கப்பட்டிருக்கேன் இந்த பூமியில. ಇವೆಲ್ಲವನ್ನು ನಾನು ನಿಯಂತ್ರಿಸಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವನಾಗಿ ಇದ್ರೇನೆ ನಾನು ಮನುಷ್ಯ. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ನನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இப்ப இவ்வளவு விஷயங்களையும் நான் கையாள எனக்கு தெரியலன்னு நான் சொல்லி நான் ஒதுங்கி நிக்கிறேன்னு சொன்னா, அப்ப என் மனதை நான் சரியான வகையில ஒரு கோட்பாடுக்கு ಉಟ್ಪಟ್ಟು ನಾನು ಅದು செயல்படுத்தலன்னு ಅರ್ಥ. ಇಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ನಿಯಂತ್ರಿಸಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲು ತಿಳಿಯದವನಾಗಿದ್ರೆ ನನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ನಾನು ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದವನಾಗಿ ಸರಿಯಾದ ನಿಯಮಗಳಿಂದ ರೂಪಿಸಿಕೊಳ್ಳದವನಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಅರ್ಥ. அப்ப பாருங்க, போராயுதம் சொன்னா அது ஒரே நாள்ல கொண்டு சேமிக்கிறதில்ல, அது டே பை டே நடக்கிற வேலை. ಯುದ್ಧ ಆಯುಧಗಳಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ತುಂಬಿಸೋದಲ್ಲ, ಅದು ದಿನಂಪ್ರತಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ. இப்ப நம்மள நீங்க எடுத்துங்க, ಈಗ ನಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. படிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, ಓದಲಿಕ್ಕೆ ಒಂದು ಕಾಲ ಇದೆ, இந்த உலகத்துல வேலை செய்யறதுக்கு ஒரு காலம் இருக்குது, ಲೋಕದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಒಂದು ಕಾಲ ಇದೆ, நடத்துறதுக்கு ஒரு காலம் இருக்குது, ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಒಂದು ಕಾಲ ಇದೆ, ஒரு பிள்ளைகளை வளர்க்கறது ஒரு காலம் இருக்குது, ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸಲಿಕ್ಕೆ ಒಂದು ಕಾಲ ಇದೆ, பின்ன ஒரு சந்ததி இந்த பூமியில நான் விட்டு போகிற ஒரு காலம் இருக்கு, ನಂತರ ನನ್ನ ಮುಂದಿನ ಸಂತತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತ ಒಂದು ಕಾಲ ಇದೆ. இந்த எல்லா காலங்களுக்கும் நான் உட்பட்டு தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ಎಲ್ಲಾ ಕಾಲಕ್ಕೂ ಒಳಗಾಗಿ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡುವವನಾಗಿರ್ತೇನೆ. ஆமென், ಆಮೆನ್. பாருங்க, நான் ஒரு நல்ல பிள்ளையா ஜெயிக்கணும்,
ನಾನು ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ಮಗನಾಗಿ ಬದುಕಬೇಕು, நான் நல்ல கணவனா ஜெயிக்கணும், ಒಳ್ಳೆ ಗಂಡನಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು, நான் நல்ல தகப்பனா ஜெயிக்கணும், ಒಳ್ಳೆ ತಂದೆಯಾಗಿ ಜಯಿಸಬೇಕು, நான் சபையில நல்ல ஒரு தலைவனா ஜெயிக்கணும், ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಉತ್ತಮ ನಾಯಕನಾಗಿ இந்த ಜಯಿಸಬೇಕು, சமுதாயத்துல ஒரு மனுஷனா ஜெயிக்கணும். ಈ ಸಮಾಜದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದು ಜಯಿಸಬೇಕು. இவ்வளத்தையும் ஒரே ஆள் செய்யணுங்க. நான் ಇಷ್ಟು ಕಾರ್ಯನೂ ಒಬ್ಬನಾಗೆ ಮಾಡಬೇಕು. இதுல ஒண்ணு தவிர்த்துட்டு நான் போகணும்னு சொன்னா, தவிக்கிறேன்னு சொன்னா என் மனதுல வந்து அதை குறிச்சு நான் விரும்பல அல்லது அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் தவறு. ಇದರಲ್ಲಿ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದನ್ನು ನಾನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅದನ್ನು ನಾನು ಸರಿಯಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಥವಾ ಅದ್ರ ಕುರಿತಾಗಿ ನಾನು ದೊಡ್ಡದಾಗಿ ಎನಿಸಲಿಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. ஜனங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா? ಜನರು ಆತ್ಮಹತ್ಯೆಗೀಡಾಗ್ತಾರಲ್ಲ. தற்கொலை பண்ணிக்கணும். ಯಾಕೆ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೋಬೇಕು? எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? ಎಲ್ರಿ ಯಾಕೆ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ತಾರೆ? தற்கொலை பண்ணிக்கிற சமுதாயம் என்னன்னு சொல்லுது, உலகம் என்னன்னு சொல்லுது? ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋರ್ನ ನೋಡಿ ಸಮಾಜ ಏನ್ ಹೇಳ್ತದೆ, ಲೋಕ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? கோழை அப்படின்றாங்க. ಹೇಡಿತನರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஏன் அவனை கோழன்னு சொல்றாங்க? ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋರ್ನ ಯಾಕೆ ಸಮಾಜ ನೋಡಿ ಹೇಡಿ ಅಂತಾರೆ? ஏன் கோழன்னு சொன்னா, இந்த வாழ்க்கையே அவனுக்கு ஜெயிக்க தெரியல. அப்ப ஜெயிக்கிற வாழ்க்கை என்ற ஒரு பயணத்துல ஒரு வீரனா இருக்க அவனுக்கு தெரியாதனாலதான் எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், என்னால முடியல, எனக்கு போதும், ஏதோ ஒரு வகையில இந்த மரணத்தை நான் தழுவி கொள்கிறேன்னு சொல்லி தன்னைத்தானே கொலை செய்து கொள்கிறான். அதுக்கு பேர் தான் தற்கொலை. ಜೀವನದ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಹೇಗೆ ಜಯಿಸಬೇಕು, ಹೇಗೆ ಮುಂದೆ ಸಾಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯದೆ ತನ್ನನ್ನೇ ತಾನು ಏನ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾನೆ, ಸಾಕು ಈ ಜೀವನ ಮುಂದುವರಿಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ಮುಂದೆ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತನಗೆ ತಾನು ಒಂದು ನಿರ್ಧಾರ ಮಾಡಿಕೊಂಡು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ತಾನೆ. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಹೇಡಿತನ ಅಂತ. அப்ப இந்த உலகத்துல அவனுக்கு ஜெயிக்க தெரியலன்னு அர்த்தம். ಅಂತ ಹೇಳ್ರಿ ಲೋಕನ ಅವನಿಂದ ಜಯಿಸಲಿಕ್ಕೆ, இந்த உலகத்துல ஜெயிக்க முடியுமா? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? முடியும் பாருங்க. ಸಾಧ್ಯನಾ? பாருங்க, வேதம் நமக்கு சும்மா தான். பைபிள் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ಸತ್ಯವೇದ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅನೇಕರು ಏನ್ ನೆನೆಸ್ತಾರಂದ್ರೆ ஒரு அறிவுரை புத்தகம் நினைக்கிறாங்க. ಇದು ಏನೋ ಒಂದು ಬುದ್ಧಿ ಮಾತು ಕೊಡುವ ಪುಸ್ತಕ ಅಂತ ನೆನೆಸ್ತಾರೆ. அறிவுரை புத்தகம் இல்ல, இது ಬುದ್ಧಿ ಮಾತು ಹೇಳೋ ಪುಸ್ತಕ ಅಲ್ಲ. இது ஒவ்வொரு மனுஷனுடைய மேனுவல். ಇದು ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಭಾವಚಿತ್ರದ. பூமியில ஒருத்த மனுஷனா பிறந்திருக்கிறான்னு சொன்னா அந்த மனுஷனுடைய மேனுவல் இதுலதான் அடங்கி இருக்கு, வேற எதுலயுமே கிடையாது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬದುಕ್ತಾನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೈಪಿಡಿ ಅಂತ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವುದು ಈ ಒಂದು ಪುಸ್ತಕನೇ ನೋಡಿ. இது இல்லாம மனுஷனால கண்டுபிடிக்கவே முடியாது. ಇದು ಇಲ್ಲದ ಹೊರತು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. கிறிஸ்தவத்தை நம்ம மதம் சொல்றதே கிடையாது. ಆದ್ರಿಂದಲೇ ಕ್ರೈಸ್ತತ್ವವನ್ನು ನಾವು ಮತ ಅಂತ ಹೇಳಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ மதம் வேற, ಮತ ಅನ್ನೋದು ಬೇರೆ, கிறிஸ்துவமே வேற. ಕ್ರೈಸ್ತತ್ವ ಅನ್ನೋದೇ ಬೇರೆ. நீங்க மதத்தையும் கிறிஸ்துவத்தையும் லிங்க் பண்ணீங்கன்னா நீங்களும் உங்க மனதை என்ன பண்ணணும், கோட்பாடு உட்பட்டு மாறிடும். ಮತಾನು ಕ್ರೈಸ್ತತ್ವನು ಒಂದಾಗಿ ಗೂಡಿಸ್ಬಿಟ್ರೆ ನೀವೇನಾಗ್ತೀರಾ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಒಂದು ನಿಯಮಗಳಂತೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. கிறிஸ்துவம் என்பது ஒரு மனிதத்துவம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷையும் இந்த பூமியில எதுக்கு பிறந்திருக்கிறாங்க, ஏன் வாழ்றாங்க, அவங்க நோக்கம் என்ன, இலக்கு என்ன, எப்படி ஜெயிக்கலாம், எப்படி இந்த உலகத்துல எல்லா சவால்களையும் முன்னேறி தன் மனதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி எதிர்த்து நிற்கலாம் என்பதை கற்றுக் கொடுக்கிறது பேர் தான் வேதாகமம். ನೋಡ್ರಿ, ಕ್ರೈಸ್ತತ್ವ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾದವನು ಒಂದು ಮನುಷ್ಯತ್ವದಿಂದ ಕೂಡಿದವನಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಬದುಕಬೇಕು, ಹೇಗೆ ಜಯಿಸಬೇಕು, ನನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಹೇಗೆ ಒಂದು ಯುದ್ಧ ರಣರಂಗದಂತೆ ಏರ್ಪಡಿಸಿ ಒಂದು ಆಯುಧದಂತೆ ಮಾರ್ಪಡಿಸಿ ಎದುರಾಗುವ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನೆಲ್ಲ ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಕಲಿಸಿಕೊಡುವಂತಹ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ಕಾರ್ಯನೇ ಸತ್ಯವೇದ. விஷயத்தை காமிக்கிறேன், ಕೆಲವೊಂದು ವಿಚಾರಗಳನ್ನ ಹೇಳ್ತೇನೆ, உங்களுக்கு சில காரியத்தை புரிய வைக்கிறேன் பாருங்க. ನಿಮಗೆ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ತೇನೆ ನೋಡಿ. ஏன்னா நிறைய மனதுக்குள்ளாக சில கோட்பாடுகள் நிறைஞ்சு போகுது இல்லையா? பைபிள்ல இருந்து காட்டுறேன். மதவாதிகள்லாம் என்ன, ಕ್ರಿಸ್ತುವನ್ನ என்னன்னு காமிக்கிறேன். ಮನಸ್ಸು ಹಲವು ಸಿದ್ಧಾಂತ ಅಥವಾ ನಿಯಮಗಳಿಂದ ತುಂಬಿಡ್ತದೆ. ನಾನು ಸತ್ಯವೇದದಿಂದ ತೋರಿಸ್ತೇನೆ ಕ್ರೈಸ್ತತ್ವ ಅಂದ್ರೆ ಏನು ಅಥವಾ ಮತಗಳಿಂದ ಕೂಡಿರೋದಂದ್ರೆ ಏನಂತ. உலகத்தினுடைய மத கோட்பாடுகள் நான் எடுக்க விரும்புறதே கிடையாது. ಲೋಕದ ಮತ ಸಿದ್ಧಾಂತಗಳು ನಾನು ತೆಗೆಯೋದೇ ಇಲ್ಲ. எனக்கு அது தெரியும், ನನಗದು ಗೊತ್ತು. அதை வச்சு நான் ஒரு பெரிய வகையில இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய எனக்கு அவசியமும் கிடையாது. ಅದನ್ನಿಟ್ಟು ಇದನ್ನು ದೊಡ್ಡ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾಬೀತು ಮಾಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. வேதத்துக்கு வேதமே ஒரு பெரிய வெளிச்சமா மாறுது. ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದನೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಬೆಳಕಾಗಿದೆ. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம். ಬನ್ನಿ, ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ. எப்படி ஒரு மனம் ஒரு போராயுதங்களாக மாறணும், அப்படிதான் மிக முக்கியம். ಹೇಗೆ ಒಂದು ಮನಸ್ಸು ಒಂದು ಯುದ್ಧ ಆಯುಧಗಳಾಗಿ ಬದಲಾಗ್ತದೆ. இது மதம் என்ற கோட்பாடுக்குள்ள போனா மாறாது. ಮತ ಎಂಬಂತ ನಿಯಮದೊಳಗೆ ಹೋದ್ರೆ ಇದು ಬದಲಾಗಲ್ಲ, வரவே வராது. ಅದು உங்க தன்னம்பிக்கை இழந்துரும். ಅದು ನಿಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಒಳ್ಳೆ ಅಭಿಪ್ರಾಯನು ಕೆಡಿಸ್ಬಿಡ್ತದೆ. உங்களுக்குள்ளாக குற்ற உணர்வுகளை ஏற்படுத்திடும். ನಿಮ್ಮೊಳಗೆ ತಪ್ಪಿನ ಭಾವನೆಗಳು ಏರ್ಪಡಿಸ್ತದೆ. மதத்தை நம்புற ஆட்கள் நீங்க பாருங்க, குற்ற உணர்வு இருக்கும், அவனுக்குள்ளாக தன்னம்பிக்கை இருக்காது, அவனுக்குள்ளாக இந்த உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்திகள் இருக்காது. ಮತವನ್ನು ಎನಿಸುವಂತ ಮನುಷ್ಯನು ಅವನೊಳಗೆ ಲೋಕವನ್ನು ಎದುರಿಸುವಂತ ಶಕ್ತಿ ಇರಲ್ಲ. ಅವನು ಒಂದು ಸಿದ್ಧಾಂತಗಳಿಂದನೇ ಯಾವಾಗಲೂ ಕೂಡಿರ್ತಾನೆ. கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றதுனால அவங்க பெரிய அறிவாளி நினைச்சிருக்காங்க. அவனும் ஒரு முட்டாள். அவன்
ದೇವರಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವವನು ದೊಡ್ಡ ಬುದ್ಧಿಶಾಲಿ ಅಲ್ಲ, ಅವನು ಸಹ ಒಬ್ಬ ಬುದ್ಧಿಹೀನನೇ. பாருங்க, கடவுள் இருக்கிறார், ದೇವರಿದ್ದಾನೆ, அவர் யார் என்பது சரியான வகையில் புரிந்து கொள்ள முடியாதனால அவன் கடவுளே இல்லன்ட்டான். ಆತನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನಿಂದ ತಿಳ್ಕೊಳ್ಳದ ಕಾರಣ, ತಿಳ್ಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಅಪೇಕ್ಷೆ ಇಲ್ಲದ ಕಾರಣ ದೇವರೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. மதம் என்பது டோட்டல் வேற. ಮತ ಅನ್ನೋದು ಪೂರ್ಣವಾಗಿ ಬೇರ್ಪಟ್ಟ. அறிவுக்குட்பட்டு எதையெல்லாம் அவர்களுக்கு தோன்றுகிறதோ அதெல்லாம் உங்களுக்கு கடவுள் நிர்ணயம் பண்ணிட்டதுனால அது மதம் உருவாக்கப்படுது. ಬುದ್ಧಿಗೆ ಒಳಪಟ್ಟು ಯಾವುದೆಲ್ಲ ಅವರಿಗೆ ತೋಚುತ್ತದೋ ಅದನ್ನೆಲ್ಲ ದೇವರಾಗಿ ರೂಪಿಸಿಕೊಂಡು ಅವೆಲ್ಲ ಮತಗಳೆಂಬುದಾಗಿ ಎನಿಸ್ತಾ ಇದೆ. வேதம் வந்து நீங்க வாச்சீங்கன்னா இந்த வேதம் டோட்டல் வித்தியாசமா இருக்கு. கடவுள், மனுஷன், சிருஷ்டிப்பு இது மூணும் தான் இணைஞ்சு வேலை செய்யும். ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಅಂತ ಬರುವಾಗ ಪೂರ್ಣವಾಗಿ ವ್ಯತ್ಯಾಸವಾದದ್ದು ದೇವರು, ಮನುಷ್ಯನು, ಸೃಷ್ಟಿ, ಈ ಮೂರೇ ಒಂದಕ್ಕೊಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. தேவன், மனிதன், சிருஷ்டிப்பு இந்த மூணுடைய தொடர்ச்சி தான் மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய கோட்பாடு. ದೇವರು, ಮನುಷ್ಯನು, ಸೃಷ್ಟಿ ಮೂರಕ್ಕೆ ಒಂದಕ್ಕೊಂದು ಸಂಪರ್ಕದಿಂದಲೇ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತ, ಮನುಷ್ಯನ ನಿಯಮ ಇವೆಲ್ಲವೂ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. சில காரியத்தை வாசிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம். ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದ್ತೇನೆ. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடியிருந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ಕೆಲವು ದಿನಗಳಾದ ಮೇಲೆ ಆತನು ಕಪೆರ್ನೌಮಿಗೆ ತಿರುಗಿ ಬಂದನು. ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾನೆಂಬ ವರ್ತಮಾನವು ಹಬ್ಬಿದಾಗ ಬಹು ಜನರು ಕೂಡಿ ಬಂದದ್ರಿಂದ ಬಾಗಿಲಿನ ಬಳಿಯಲ್ಲಾದರೂ ಸ್ಥಳವಿರಲಿಲ್ಲ. ಆತನು ಅವರಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದನು. இயேசு வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். கப்பர்நகமுல வந்து அங்க ஒரு வீட்டுக்குள்ள வராரு. ನೋಡಿ, ಯೇಸು ಕಪೆರ್ನೌಮಿಗೆ ಬಂದು ಅಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ಮನೆಯೊಳಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. பிரசங்கம் பண்றாரு. கூட்டம் நிறைய ஆகி போச்சு. ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಬಹು ಜನರು ಗುಂಪು ಹೆಚ್ಚಾಗ್ಬಿಟ್ಟು உள்ள வெளியில எல்லாம் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ಒಳಗು ಹೊರಗು ಎಲ್ಲ ಜನರು ನಿಂತಿದ್ದಾರೆ. இடமே இல்ல, ಸ್ಥಳನೇ ಇಲ್ಲ. உடனே பாருங்க 3வது வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 3ನೇ ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ. ಅಷ್ಟರಲ್ಲಿ ಕೆಲವರು ಒಬ್ಬ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನು 4 ಮಂದಿ ಒರೆಸಿಕೊಂಡು ಆತನ ಬಳಿಗೆ ತಂದರು. ஜன கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாக சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ಜನರು ಗುಂಪಾಗಿದ್ದರಿಂದ ಅವರು ಆತನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಸೇರಲಾರದೆ ಆತನಿದ್ದ ಮನೆಯ ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನು ಬಿಚ್ಚಿ ದ್ವಾರ ಮಾಡಿ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯು ಮಲಗಿದ್ದ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಇಳಿಸಿದರು. 4 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க? ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கினோன்னு பாக்குறாங்க. 4 ಜನರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಒಬ್ಬ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿನ ಹೊತ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾರೆ. இப்ப தூக்கின்னு வந்த உடனே உள்ள போக முடியல. ಹೊತ್ಕೊಂಡ್ ಬಂದಿದೆ, ಒಳಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. 4 பேர் என்ன பண்றாங்க? வீட்டை அப்படி பாக்குறாங்க. 4 ಜನರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಮನೆಯ ಸುತ್ತಲೂ ನೋಡ್ತಾರೆ. 4 பேர் மேல ஏறி கயிறை போட்டது. 4 பேரும் அவனை தூக்கி அந்த கூரையை பிரிச்சு அவர் இருக்கிற நடுவுல கயிறை கட்டி உள்ள இறக்குறாங்க. அவனை 4 ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಒಂದು ಅವನು ಮಲಗಿರುವ ಹಾಸಿಗೆಗೆ 4 ಹಗ್ಗಗಳನ್ನ ಹಾಕಿ ಮೇಲೆ ಎತ್ತಿ ಮನೆಯ ಮೇಲ್ಚಾವಿನ ತೆರೆದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲಿದ್ದಾರೋ ಅಲ್ಲಿಗೆ ನೇರಾಗಿ ಕೆಳಗೆ ಇಳಿಸ್ತಾರೆ. ನೋಡಿ, ಯೇಸು அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ಯೇಸು ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ಆ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಗೆ, ಮಗನೇ ನಿನ್ನ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ ಎಂದು ಹೇಳಿದನು. பாருங்க, எந்த விதமான கான்வர்சேஷனும் கிடையாதுங்க. ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಸಂಭಾಷಣೆನೇ ಇಲ್ಲ. மேல தான் அவனுக்கு இறக்குறானுங்க, ಮೇಲಿಂದ ಅವರು ಇಳಿಸ್ತಾರೆ. ಯೇಸು வேதம் சொல்லுது 5வது வசனம் பாருங்க. ಯೇಸು அவர்கள் விசுவாசத்தை 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கறாரு. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ಯೇಸು ಅವರ ನಂಬಿಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 4 ಜನರ ನಂಬಿಕೆ ನೋಡ್ತಾರೆ. உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த வியாதிஸ்தனை பார்த்து திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ತಕ್ಷಣ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಗೆ, ಮಗನೇ ನಿನ್ನ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ ಎಂದು ಹೇಳಿದನು. 6வது வசனம். அங்க உட்கார்ந்திருந்த வேத பாதகர்கள் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இது முக்கியம். 6ನೇ ವಾಕ್ಯ. ಆದರೆ ಶಾಸ್ತ್ರಿಗಳಲ್ಲಿ ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡಿದ್ದು, ಇವನು ಯಾಕೆ ಹೀಗೆ ಮಾತಾಡುತ್ತಾನೆ? ಇದು ದೇವದೂಷಣೆ. ದೇವರೊಬ್ಬನೇ ಹೊರತು ಮತ್ತಾರು ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಬಲ್ಲರು ಎಂದು ತಮ್ಮ ತಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅಂದುಕೊಂಡರು. அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? ಹೀಗೆ ಅಂದುಕೊಳ್ಳುವುದನ್ನು ಕೂಡಲೇ ಯೇಸು ತನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಂಡು ಅವರಿಗೆ, ನೀವು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಾಕೆ ಹೀಗೆ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ? பாருங்க, அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிச்சீங்களா? ಪದ ಗಮನಿಸಿದ್ರಾ? இந்த சம்பவத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் போது ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? ಈ ಘಟನೆ ಗಮನಿಸುವಾಗ ಏನೋ ಒಂದು ಘಟನೆ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ನೆನಪಿದೆ. இந்த சம்பவத்துல அடங்கி இருக்கிற பொருட்கள் ரொம்ப அவசியம். அது நடந்திருக்கிற காரியங்கள், எண்ணங்கள் இதெல்லாம் ரொம்ப அவசியம். ಈ ಘಟನೆಯಲ್ಲಿ ನಡೆದಿರತಕ್ಕಂತ ವಿಷಯ, ಅದರ ಯೋಚನೆ, ಮನಸ್ಸು, ಇದೆಲ್ಲ ಬಹಳ ಮುಖ್ಯ. ನೋಡಿ, இந்த நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த 5ல வாசிச்சீங்கன்னா அங்க சொல்றாரு, இயேசு அந்த மன்னிக்கப்பட்டு சொன்ன
6வது வசனம் சொல்லுது, வேத பாரகர் சிலர் அப்படின்றாரு. 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಗೆ ಯೇಸು ಪಾಪ ಕ್ಷಮಿಸಿದನಂತೆ ಬಂದ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, ಆ ಶಾಸ್ತ್ರಿಗಳಲ್ಲಿ ಕೆಲವರು. இந்த சிலர் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, ಕೆಲವರು ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவங்க இந்த சிலர் என்றவங்க எல்லாருமே இந்த மதவாதிகள். ಈ ಕೆಲವರು ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೆಲ್ಲವೂ ಈ ಮತವಾದಿಗಳು. இந்த மதவாதிகளுக்கு என்ன கோட்பாடுன்னு சொன்னா, கடவுள் இருக்கிறார் நம்புவான். ಮತ ಆಚಾರಿಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ದೇವರಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದು ನಂಬ್ತಾರೆ. ஆனா கடவுள் இப்படிதான் செயல்படுவார்னு அவனே ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி, ಆದ್ರೆ ದೇವರು ಹೀಗೇನೆ ಕೆಲಸ ಮಾಡೋದಂತ ತನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲೇ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ಇಟ್ಟಿರ್ತಾನೆ. கடவுள் இருக்கிறார்னு நம்பறான், ದೇವರಿದ್ದಾನೆ ಅಂತ ஆனா அவர் இப்படிதான் செயல்படுவார்னு அவனே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். ದೇವರು ಹೀಗೇನೆ ಕೆಲಸ ಮಾಡೋದಂತ ಒಂದು ಚಿತ್ರಣ ಅವನೊಳಗಿರ್ತದೆ. இந்த மதம் எப்பவுமே ஒரு மனுஷனுக்குள்ளாக தங்களுடைய ஆற்றல்களை, எண்ணங்களை எல்லாமே அது கொடங்கிடும் பாருங்க. ಮನಸ್ಸು ಯಾವಾಗಲೂ ಸಾಮರ್ಥ್ಯ, ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯಾವಾಗಲೂ ಅದು ನಿಯಂತ್ರಿಸ್ತಾ ಇರ್ತದೆ. ஏன்னா உங்க சிந்திக்கிறோம், அதாவது உங்க மனதுல நீங்க சிந்திக்கிற காரியங்கள் முடங்கிடுச்சுன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பரவலான விஷயத்தை உங்களால பார்க்கவே முடியாது. ಈ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳನ್ನು ಇದು ಸೆರೆ ಹಿಡಿದು ಬಿಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು, ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ನೋಡಲಿಕ್ಕೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ, முடியவே முடியாது, ನಿಮಗೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. பாருங்க, சில நேரத்துல இந்த நம்ம இந்தியால இது சொல்லவே வேணாம் பாருங்க. மதம் அப்படின்னு எடுக்கும் போது அந்த மதத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே மதம் 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 என்று யோசிப்பாங்களே தவிர மனிதன் அப்படின்ற வார்த்தையை வழியில வராது. ನೋಡ್ರಿ, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಇದನ್ನು ಗಮನಿಸಬಹುದು. ಮತ ಮತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳತಕ್ಕಂತ ಆ ಮತದ ಒಳಗೆ ತುಂಬಿರತಕ್ಕವರು ಮನುಷ್ಯನು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನೋಡಲಿಕ್ಕೇನೆ ಬಯಸಲ್ಲ. ஏன்னா அந்த மதம் என்ற அந்த வட்டத்துக்குள்ள அவங்க இருக்கிறதுனால உலகம், மனிதன், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள், ஒரு மீட்பு, எப்படி வெற்றி, இதெல்லாம் எப்படி சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்றது அவன் எண்ணங்களை வரமாட்டேன். ಮನುಷ್ಯನು ಈ ಮತ ಎಂಬುದರಲ್ಲಿ ಆ ವೃತ್ತದಲ್ಲೇ ಕೂಡಿರೋದ್ರಿಂದ ಹೊರಗಿರತಕ್ಕಂತ ಲೋಕ, ಮನುಷ್ಯನು ಜಯ, ಯಶಸ್ಸು, ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ವಿಸ್ತರಣೆ, ಇವುಗಳ ಕುರಿತಾಗೆಲ್ಲ ಅವ್ರು ಯೋಚಿಸೋದೇ. அவர் அந்த 4 பேரை பத்தி பேசல, ಆತನ 4 ಜನರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. வியாதியில இருக்கிறவன பத்தியும் பேசல, ರೋಗಿಯ ಕುರಿತ ಅವ್ರು ಮಾತಾಡ್ತಾರೆ. அவர் பேசுறது அங்க இருக்கிற வேத பாரகர்கள் வச்சுதான் பேசுறாரு. ಆತನು ಮಾತಾಡ್ತಿರೋದೆ ಅಲ್ಲಿರುವ ಶಾಸ್ತ್ರಿಗಳ ಕುರಿತಾಗಿ. இப்ப அந்த 4 பேரை நீங்க யோசிச்சு பாருங்க. ಆ 4 ಜನರನ್ನ ಗಮನಿಸಿ. அவங்க 4 பேர் எதையும் யோசிக்கல. ಆ 4 ಜನರು ಯಾವುದು ಯೋಚಿಸಿಲ್ಲ. அவங்க 4 பேர் மனதுல என்ன இருந்துச்சுன்னா, 4 ಜನರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಏನಿತ್ತು, இவனும் அவர்கிட்ட கொண்டு போன அவ்வளவுதான். ಈತನನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಆತನ ಬಳಿ ಕೊಂಡೊಯ್ಬೇಕು. அவங்களுக்கு என்ன உறவுன்னு பேதம் சொல்லல, ಅವರಿಗೂ ಅವನಿಗೂ ಏನ್ ಸಂಬಂಧ ಅಂತ. அவன் யாரு, அவன் பின்னணி என்னன்னு, அவன் பேர் என்னன்னு கூட வேதம் சொல்லல. ಯಾರು, ಅವನ ಹಿನ್ನೆಲೆ ಏನಂತಾನು ಸತ್ಯವೇದ ಹೇಳಲಿಲ್ಲ. அவன் பேர் கூட சொல்லல, ಅವನ ಹೆಸರು ಸಹ ಹೇಳಿಲ್ಲ. நிர்வாதக்காரன் சொல்லப்படுது. ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. ஒண்ணுமே அவங்கள பத்தி டீடைல் இல்ல. ಅವನು ಕೂಡ ದೊಡ್ಡ ವಿವರಣೆ ಇಲ್ಲ. 4 பேரும் எந்த ஒரு மதத்தின் கோட்பாடுக்குள்ள இல்லன்றது நமக்கு விளங்குது. ಆದ್ರೆ ಈ 4 ಜನರು ಯಾವುದೇ ನಿಯಮಗಳಿಗೆ ಒಳಪಟ್ಟವರು ಅನ್ನೋದು ನಮಗೆ ಒಳಪಟ್ಟವರು ಅಲ್ಲ ಅನ್ನೋದು ನಮಗೆ தேவ நம்பிக்கை இருக்குது. ಆದ್ರೆ ದೇವರ ನಂಬಿಕೆ ಇದೆ. தேவ நம்பிக்கை இருக்கிற மதத்தின் கோட்பாடுகள் கிடையாது. ದೇವರ ನಂಬಿಕೆ ಇದೆ, ಆದ್ರೆ ಮತದ ನಿಯಮಗಳಿಲ್ಲ. பாருங்க, அவங்க மனதை நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. தேவன் இருக்கிறான்னு நம்புறான், ಅವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ, ದೇವರಿದ್ದಾನೆ ಅಂತ ನಂಬ್ತಾರೆ. எந்த மதத்தின் கோட்பாடையும் அவன் நம்பல. ಆದ್ರೆ ಯಾವುದೇ ಮತದ ನಿಯಮವನ್ನು ಅವ್ರು ನಂಬ್ತಿಲ್ಲ. அவன் மதத்தின் கோட்பாடு நம்பி இருந்தானா, ಮತದ ನಿಯಮಗಳನ್ನು ಅವ್ರು ನಂಬಿರೋದು. அந்த 4 பேர் என்ன பேசிருப்பாங்க தெரியுங்களா? 4 ಜನರು ಏನ್ ಮಾತಾಡಿರ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? என்ன பாவம் பண்ணான்னு தெரியலடா, அதனாலதான் அவனுக்கு அப்படி வந்துச்சு. ಇವ್ನು ನೋಡ ಏನ್ ಪಾಪ ಮಾಡ್ದಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದರಿಂದ ಹಿಂಗ್ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லடா அவங்க அப்பா ரொம்ப அநியாயமா வட்டி வாங்கினா பாரு, பிள்ளைக்கு வந்து பாட்டிச்சுறாங்க. ಕೆಲವು ಸರಿ ಹೇಳ್ತಾರೆ, ಇವ್ರ ಅಪ್ಪ ನೋಡ ತುಂಬಾನೇ ಅತಿಯಾಗಿ ಬಡ್ಡಿ ತೆಗೆದುಕೊಳ್ತಿದ್ದ, ಅದು ಮಗನಿಗೆ ಬಂದು ಬಡ್ದಿದ್ದ. எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லடா அவங்க அம்மா ரொம்ப மோசம்டா, அவ வந்து பாரு கஞ்சம், யாருக்குமே உண்மை செய்ய மாட்டான் அந்த பொம்பளை, அதனாலதான் அவன் இப்படி ஆயிட்டான். ಅದು ಕೆಲವರು ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ, ಅವ್ರ ಅಮ್ಮ ಇದಾರ ನೋಡೋ, ಅವ್ರು ತುಂಬಾನೇ ಜಿಪ್ನ, ಯಾರಿಗೂ ಏನ್ ಸಹಾಯ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, ಅದರಿಂದಲೇ ಆ ಮಗನಿಗೆ ಆ ರೀತಿ. இன்னொருத்த சொல்லுவான், இல்ல அப்படிலாம் நினைக்காத, இவன் எவனுமே மதிக்க மாட்டான், எல்லாருமே காலால எட்டி உதைப்பான், யாருமே அடங்கி வாங்க, அதனாலதான் அவனுக்கு அப்படி வந்துச்சுன்னு. ಅದು ಇನ್ನೂ ಕೆಲವೊಬ್ರು ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇವನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಹಳ ದುರಾಂಕಾರಿ, ಯಾರನ್ನು ಗಮನಿಸಲ್ಲ, ಕಾಲ್ ತೆಗೆದು ಒದಿತಾ ಇದ್ದ, ಆದ್ರಿಂದಲೇ ಹಿಂಗ್ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. நீங்களே பாருங்களேன், மதத்தின் கோட்பாடு உள்ள ஆள்கிட்ட நீங்க போய் உங்க பிரச்சனையை பத்தி நீங்க பேசி பாருங்க. ಮತದ ನಿಯಮಗಳಿಂದ ತುಂಬಿರುವ ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ನೀವು ಹೋಗಿ ಮಾತಾಡಿ ನೋಡಿ. நீ பிறந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் தம்பின்னு, ನೀನ್ ಹುಟ್ಟಿದ ದಿನ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂತ ನೆನೆಸ್ತಾನೆ. நீ சும்மா பேசி பாருங்களேன், நான் ಮಾತಾಡಿ. நீங்க வீடு இல்ல என்ன தெரியல, இந்த வீட்டுல கெட்ட கெட்ட கனவு வருதுன்னு சொல்லி பாருங்க. ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಮನೇಲಿ ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ಕನಸು ಬರ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ தான், இல்ல உங்க வீட்டு வாசப்படி சரியா வைக்கல. ಹೌದ್ರಿ, ನಿಮ್ ಮನೆ ಬಾಗಿಲು ಸರಿಯಾದ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತದೆ. நீ சொல்லி என் பிள்ளை சரியாவே படிக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ನೀವು ಹೇಳಿರ್ಬೋದು, ನಮ್ಮ ಮಗ ಚೆನ್ನಾಗಿ ಓದ್ತಿಲ್ಲ, ಯಾಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. சொல்லுவாங்க, இல்ல நம்ம பரம்பரையே அப்படிதான், யாருக்கும் படிப்பே வராது. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಮ್ಮ ವಂಶದಲ್ಲೇ ಅದು ಹಾಗೇನೆ, ಯಾರಿಗೂ ವಿದ್ಯೆ ಆಗಲ್ಲ. நீங்க பாத்துறீங்களா இதெல்லாம்? ಗಮನಿಸಿ, அவன் வந்து என்ன செய்யறான், இதுக்கு சொல்யூஷன் இல்ல அப்படின்னு ஒரு முடிவு அவனே ஏற்படுத்திக்கிறான். ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದಕ್ಕೆ
ಪರಿಹಾರನೇ ಇಲ್ಲ ಎಂಬಂತ ಒಂದು ನಿರ್ಣಯಕ್ಕೆ ಅವನೇ ಬಂದ್ಬಿಡ್ತಾನೆ. அவ்வளவு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. ಅವರೇ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. அப்பா அப்படிதான் இருந்தாரு பாருங்க. ನಮ್ಮಪ್ಪ ಹಾಗೆ ಇದ್ರು ನೋಡಿ. எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகளா எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு பாருங்க. ಹಲವು ವರ್ಷಗಳಾಗಿ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಹೇಳಿದ ಒಂದು ಮಾತು ಇನ್ನೂ ಜ್ಞಾಪಕ ಇದೆ. என் வாழ்க்கையில இனி நான் எது செஞ்சாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி என் ஜாதகம் சொல்லிச்சு. அதனால நான் எதுவுமே பண்ணணும்னு சொல்லி எங்க அப்பா ஒரு மாபெரும் குடிகாரன் ஆயிட்டாரு. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಅದು ಸರಾಗವಾಗಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನನ್ನ ಜಾತಕ ಹೇಳಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ ತಂದೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕುಡುಕರೇ ಆಗ್ಬಿಟ್ರು. எல்லாத்தையும் விட்டார். நல்ல வியாபாரியா இருந்தவர், நல்ல வியாபாரத்துல ஜெயிச்சவர், கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளுக்கு திருமணம் செய்து வைத்தவர். அப்பவே 1950-60 கார் வாங்கியிருந்தார், பெரிய பங்களா, நூற்றுக்கணக்கான பேர் வேலைக்கு ஆளு. இவ்வளவு பெரிய வேலை செஞ்ச ஒரு மனுஷன் எப்படி மீண்டும் எழுத முடியாம இருக்கு? ನೋಡ್ರಿ, ಒಬ್ಬ ನಮ್ಮ ತಂದೆ ಒಳ್ಳೆ ವ್ಯಾಪಾರಸ್ಥರು, ಒಳ್ಳೆ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಇತ್ತು. 1950-60 ತನ್ನ ಒಡ ಹುಟ್ಟಿದವರಿಗೆಲ್ಲ ಮದುವೆ ಮಾಡಿ ಒಳ್ಳೆ ಕಾರನ್ನು ಪಡ್ಕೊಂಡು ಉತ್ತಮ ಅನೇಕರನ್ನು ಕೆಲಸದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರತಕ್ಕವರು ಹೇಗೆ ತಕ್ಷಣ ಒಂದು ದೊಡ್ಡ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ನಷ್ಟಕ್ಕೆ ಹೋದ್ರು? 2006 என் பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார். 2006 ನನ್ನ ಸಂದೇಶಕ್ಕೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ರು. அவர் உண்மையா சாகறதுக்கு முன்னாடி 3 வருஷம் என் கூட இருந்தார் பாருங்க. ಸಾಯುವ ಮುನ್ನ ಒಂದು 3 ವರ್ಷ ನಾನೊಂದಿಗಿದ್ರು. நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ನಾನು ತುಂಬಾನೇ ரொம்ப இழந்துட்டேன், ತುಂಬಾ ಕಳ್ಕೊಬಿಟ್ಟೆ. நான் சொல்ல 3 வருஷங்க. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ 3 ವರ್ಷ. ஒவ்வொரு முறையும் அந்த என்ன அந்த குற்ற உணர்ச்சி, ஏன்னா மதம் ஒரு மனுஷன் அப்படியே குமரிடுது பாருங்க. ಪ್ರತಿ ಸಾರಿ ಆ ತಪ್ಪಿನ ಭಾವನೆ ಕಾರಣ ಮತ ಅನ್ನೋದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಇರೋ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ಕುಗ್ಗಿಸ್ಬಿಡ್ತದೆ. உங்க மனம் நல்லா புரிஞ்சுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. உங்க மனம் தேவனை சார்ந்துருச்சுன்னு வைங்களேன், ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ದೇವರನ್ನ ಆತ್ಕೋಬಿಡ್ತ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, உங்க சூழ்நிலை எல்லாம் மாத்திடலாம், ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳೆಲ್ಲ ಬದಲಾಗ್ತದೆ, உங்க பிரச்சனையை மாத்திடலாம், ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸಬಹುದು. உங்க பிறந்த தேதியை விட உங்க மனதில் அவ்வளவு சக்தி இருக்குது. ನಿಮ್ಮ ಹುಟ್ಟಿದ ದಿನಾಂಕಕ್ಕಿಂತಲೂ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. இந்த மனம் தேவனை நம்பணும், மதத்தை நம்ப கூடாது. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ದೇವರನ್ನು ನಂಬಬೇಕೆ ಹೊರತು ಮತವನ್ನು ನಂಬಾರದು. இந்த மதத்தை நம்பும் பொழுது இந்த மதம் என்ன பண்ணுது? தேவன் மேல இருக்கிற கோட்பாடுகளை குறைக்குது. அப்படி ಮತವನ್ನು ನಂಬುವಾಗ ಏನಾಗ್ತದೆ? ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರತಕ್ಕಂತ ಆ ಭಾವನೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕೆಳಗೆ ಇಳಿತದೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. இந்த 4 பேரை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಈ 4 ಜನರ ಕುರಿತು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நேரா வராங்க, ಸೀದಾ ಬರ್ತಾರೆ. ಯೇಸು உள்ள பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ಯೇಸು ಒಳಗೆ ಪ್ರಸಂಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. உள்ள போக முடியல, ಒಳಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ உள்ள கூட்டம், வெளியில கூட்டம். ಒಳಗೂ ಗುಂಪಿನ ಜನರು, ಹೊರಗಿನ ಗುಂಪು ನೋಡಿದ್ರು. ಯಮನ್ வீடோ அது, ಯಾರ ಮನೇನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. 4 பேர் வீடு இல்லங்க, ಈ 4 ಜನರು ಯಮನ್ வீடೋ அது. ಯಾರ ಮನೇನೋ ஏறா மேல ಹತ್ತುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕೈರ ಹಾಕಾಗ ಕೂರೆಯ ಮೇಲ್ಛಾವಣಿ ತೆಗಿ, இறங்கட உள்ள ಇಳಿಸು ಒಳಗೆ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்க? ಅದು ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? நீங்க ஒரு வீட்டுக்கு போய் ஒரு காலிங் பெல் அடிக்கிறது கூட 10 நிமிஷம் யோசிப்பா, அடிக்கலாமா வேணாவா, திட்டுவாங்களா, நம்மளை குறிச்சு என்ன நினைப்பாங்க, இது அந்த வீடு தானா, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா, எத்தனை முறை யோசிப்பீங்க நீங்க? ಒಂದು ಮನೆ ಇನ್ನೊಬ್ಬರ ಮನೆ ಕಾಲಿಂಗ್ ಬೆಲ್ ಒತ್ತಲಿಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಾರಿ ಯೋಚಿಸ್ತೀರಾ? ಇದು ನಿಜವಾಗ್ಲೂ ಅವ್ರ ಮನೆನಾ, ಇದು ನಿಜವಾಗ್ಲೂ ನಾನು ಬಂದಿರೋ ವಿಳಾಸ ಸರಿನಾ, ಅಥವಾ ನನ್ ಕುರಿತು ಕಾಲಿಂಗ್ ಬೆಲ್ ಹೊಡೆದ್ರೆ ಏನ್ ತಿಳ್ಕೊಳ್ತಾರೋ, ಏನ್ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೋ, ನಂಬರ್ ಕರೆಕ್ಟ್ தானா, ಈ ನಂಬರ್ ಸರಿ, திருப்பி போன் பண்ணுவோம், ಅಥವಾ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಫೋನ್ ಮಾಡಿ பிளாட்ல இருக்கிற அந்த நம்பர் தான் கண்டிப்பா அதுதானான்னு சொன்னீங்கன்னா அடிக்கலாம்னு யோசிக்கிறேன். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಅದೇ ನಂಬರ್ ಆ ಮನೆ ಸಂಖ್ಯೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೋಡೋಣ. இவன் அதெல்லாம் ஒண்ணுமே யோசிக்கலாம். ಆದ್ರೆ ಇವ್ರು ಅದೆಲ್ಲ ಏನ್ ಯೋಚಿಸ್ತಾರೆ? ಹತ್ತು ಮೇಲೆ கைய போடு, ಹಾಕಾಗ கூரைய ಮೇಲ್ಛಾವಣಿ இறக்கி உள்ள மனுஷனை ಒಳಗಿಳಿಸು. வேதம் சொல்லுது பாருங்க, 5வது வசனம் பாருங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, ಯೇಸು ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ. நல்லா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, விசுவாசம் எங்க இருக்கு தெரியுமா? ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ನೋಡ್ರಿ, ವಿಶ್ವಾಸ ಎಲ್ಲಿದೆ? விசுவாசம் இருதயத்தில் இருக்கு. ವಿಶ್ವಾಸ ಹೃದಯದಲ್ಲಿ. ரோமர் 10:10 சொல்றது உன் இருதயத்தினால விசுவாசிக்கப்படும். ರೋಮಾಪುರದವರಿಗೆ 10:10 ಹೇಳ್ತದೆ, ಹೃದಯದಿಂದ ನಂಬಲ್ಪಡ್ತದೆ. ವಿಶ್ವಾಸ ಹೃದಯத்தில் இருக்கு. ವಿಶ್ವಾಸವನ್ನು ಹೃದಯದಲ್ಲಿದೆ. ಹೃದಯ ಮನದಿನ ஒரு பங்கு. ಹೃದಯ ಅನ್ನೋದು ಮನಸ್ಸಿನ ಇನ್ನೊಂದು ಭಾಗ. விசுவாசம் சொன்னோம்னா அவன் மனது கரெக்டா இருக்குதாங்க. ವಿಶ್ವಾಸ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅವರು ಮಾನಸಿಕವಾಗಿ ಸರಿಯಾಗಿದ್ದಾರೆ. அவன் மனதில் இருக்கிற தெளிவை இயேசு கண்டு, அதான் விசுவாசம். ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿರುವ ಸ್ಪಷ್ಟತೆಯನ್ನು ಯೇಸು ನೋಡಿ, ಅದೇ ವಿಶ್ವಾಸ. வேதம் சொல்லுது பாருங்க, அவங்கள பார்த்தாரு, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ಅವರನ್ನು ನೋಡಿದ, ಇವನು தூக்கிட்டாரு, ಇವನ ಮೇಲೆ எழுந்திருன்றார், அவனை ಎದ್ದೇಳ ಅಂತ திமிர்வாதக்காரன் நோக்கி மகனே அப்படின்ற, ಆ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯ ನೋಡಿ ಮಗನೇ. அவனே ஆச்சரியப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் பாருங்க. நான் நினைச்சேன் அவனே ஆச்சரியப்பட்டிருப்பான். திமிர்வாதக்காரன், நோய் பூட்சவன், சாபம். அந்த காலத்துல நோய் வந்தவே சாபம் தான் பாருங்க. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ರೋಗದಲ್ಲಿ ಬಿದ್ದರೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಶಾಪ. அந்த காலம் இப்ப கூட போறவங்க வீட்டுல யாருக்காவது ஏதோ ஒரு கேன்சரோ ஒரு ஏதோ ஒன்று வந்துட்டு பாருங்க, உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா? என்ன பாவம் பண்ணணும் பிரதர் தெரியுமா உங்களுக்கு? ಆ ಕಾಲ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಈ ಕಾಲದಲ್ಲೂ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ರೋಗದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಒಂದು ಕ್ಷಯ ರೋಗ ಏನಾದ್ರೂ
ಯಾರಿಗಾದ್ರೂ ಬಂತಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಏನ್ ಪಾಪ ಮಾಡ್ದೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு உங்க வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டோம் பாருங்க, ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಿಗೊಬ್ಬರಿಗೆ ಪಾರ್ಶ್ವ ತಕ್ಷಣ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, நான் பாவம் பண்ணாரோ பிரதர், ಏನ್ ಪಾಪ ಮಾಡ್ದೋ என்ன எடுத்துங்களேன், ನಾನು திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னு வைங்களேன், ಅಕಸ್ಮಾತ್ ಏನೋ ಒಂದು ಲಕ್ಕೋ ಹೊಡಿತಂತ என்ன சொல்லுவாங்க, ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, அவர் சும்மாவா ஓவரா பேசியிருந்தாரு பாருங்க, கொஞ்சம் கூட அடக்கமே கிடையாது அந்த ஆளுக்கு, அதனால கர்த்தர் வாயை கோணை ஆக்கிட்டாரு. ಸುಮ್ಮನೆ ಯಾವಾಗ ನೋಡಿ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ, ಅದು ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತಾಡ್ತಿರ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ ಬಾಯಿ ಸ್ವಲ್ಪ ತಿರುಗಿಸ್ಬಿಟ್ರು. இல்ல எப்பவுமே பாஸ்டர் ரமேஷ் வாய் கொஞ்சம் ஜாஸ்தி, கடவுள் நல்லவர், கடவுள் அப்படி இழுத்து விட்டாரு வாய், கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு இப்பதான் கொஞ்சம் புத்தி வரும் அப்படி எல்லாம் பேசுவேன். நான் சொல்றது கரெக்டா இல்லையா, நீ யோசிச்சு பாருங்க. ಬುದ್ಧಿ ಬರ್ಬೇಕಂತ ದೇವ್ರು ಏನೋ ಸ್ವಲ್ಪ ತಿರುಗಿಸಿದ್ದಾರೆ, ಏನೇನೋ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಯಾಕೆ? ஏன்னா அவங்க ஒரு வியாதி ஒரு சம்பவம் எதனால ஏற்படுதுன்னு சொன்னா முதலாவது சொல்றது என்னன்னா, அவன் ஏதோ ஒரு சாபம், அதனாலதான் வாழ்க்கை அவன் குடும்பத்துல அவன் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது, ஒரு விபத்து நடந்தாலும் எதனால இப்படிதான் கொண்டு வருவாங்க. ಒಂದು ರೋಗನ, ಒಂದು ದುರ್ಘಟನೆ, ಒಂದು ಅವಘಡ, ಅಪಘಾತ ಏನೇನ್ ನಡೆದ್ರು ಸಹ ಅವ್ರು ಮಾಡಿರೋ ಪಾಪ ಅಥವಾ ಶಾಪ ಅಂತ ಇದನ್ನ ಅವರು ಒಳ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಯೇಸು எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்றாரு. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಗಮನಿಸ್ರಿ, ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಪದ. ಅವನ ಕುರಿತು ಎದುಮೇ தெரியாதுங்க, ಅವನು ಕುರಿತಾಗಿ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த 4 பேரை பாக்குறாரு, ಆದ್ರೆ ಆ 4 ಜನರನ್ನ ನೋಡ್ತಾನೆ, அந்த 4 பேருடைய செயலை பாக்குறாரு, ಆ 4 ಜನರ ಕ್ರಿಯೆನ ನೋಡ್ತಾನೆ. வேற சொல்லுது பாருங்க, இயேசு அவர்கள் விசுவாசத்தை, அந்த 4 பேருடைய மனப்பான்மையை பாக்குறாரு. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ಆ 4 ಜನರ ಮನೋಭಾವನೆಯನ್ನ ಯೇಸು, அந்த 4 பேரும் பக்கவா இருக்கிறான். ಆ 4 ಜನರು ಬಹಳ ಪೂರ್ಣವಾಗಿ, அங்க இருக்கிற அந்த மதவாதியை நம்பல, ಅಲ್ಲಿರುವ ಮತವಾದಿಗಳನ್ನ ನಂಬಲ್ಲ, அங்க இருக்கிற வேத பாரகர் பரிசேயர் சதிசேயர் எவனையும் நம்பல, ಅಲ್ಲಿರುವ ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಪರಿಸಾಯರು ಸದುಕಾಯರನ್ನ ನೋಡಲಿಲ್ಲ, கூட்டத்தை குறித்து யோசிக்கல, ಅಲ್ಲಿರುವ ಗುಂಪಿನ ಕುರಿತು ಯೋಚಿಸಿಲ್ಲ, அங்க இருக்கிற சூழ்நிலையை குறித்து ಅಲ್ಲಿರುವ யோசிக்கல, ಸನ್ನಿವೇಶದ ಕುರಿತು ಯೋಚಿಸಿಲ್ಲ, எவன் வீட்டை குறித்து யோசிக்கல, ಯಾರ ಮನೆ ಅನ್ನೋದು ಯೋಚಿಸಿಲ್ಲ, என்ன செய்யணுமோ அவன் செஞ்சு காமிச்சான். ಏನ್ ಮಾಡಬೇಕು ಅದನ್ನ ಮಾಡಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதான் மனதினுடைய போராயுதம், ಅದೇ ಮನಸ್ಸಿನ ಯುದ್ಧಾಯುಧ. அதே விளங்குது. ಅರ್ಥವಾಗ್ತದೆ. நீ கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா ಇವತ್ತು ಅನೇಕರನ್ನ ಗಮನಿಸಿದ್ರೆ ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கும், ಸೇವೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ಆಸೆ, ஆனா நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ಆದ್ರೆ ತುಂಬಾ ಜನ ಮಾಡಲ್ಲ. நிறைய கேள்வி உள்ள வரும், ತುಂಬಾ ಪ್ರಶ್ನೆ ಒಳಗ್ ಬರ್ತದೆ, எப்படி போய் செய்யறது, ಹೇಗೆ ಹೋಗಿ ಮಾಡೋದು, கடவுள் எப்படி செய்வாரு, ದೇವ್ರು ಹೆಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ, ஜனங்க எப்படி வருவாங்க, ಜನರು ಹೆಂಗ್ ಬರ್ತಾರೆ, எப்படி வாத்திய காப்பாங்க, ಹೇಗೆ ವಾಕ್ಯ ಕೇಳ್ತಾರೆ, எப்படி நான் பிரசங்கம் பண்றது, ಹೇಗೆ ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದು, எப்படி ஊழியம் செய்து காசு வேணுமே, ಸೇವೆ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಹಣ ಬೇಕಲ್ಲ. சொல்றது விளங்குதா உங்களுக்கு, ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. வேலை செய்தா அப்போ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ಯಾ, நான் சொன்ன மாதிரி நான் ஊழியத்துக்கு வரும்போது ஒண்ணுமே யோசிக்கவே இல்லை. நான் ನೋಡ್ರಿ, ನಾನು ಸೇವೆಗೆ ಬರುವಾಗ ಏನನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ஒண்ணுமே யோசிக்கலங்க, ಏನು ಯೋಚಿಸ್ಲಿಲ್ಲ. நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு கிட்டத்தட்ட 29 வயசு முடிஞ்சிருச்சு. ಸೇವೆಗೆ ನಾನು ಬರುವಾಗ ಹತ್ತತ್ರ 29 ವರ್ಷ ಮುಗಿದಿದೆ. என்னை பார்த்து திட்டாத ஆளே கிடையாது, ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಭಯದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳೇ ಇಲ್ಲ. காசு கிடையாது, ಹಣ ಇಲ್ಲ, ஆள் தெரியாது, ವ್ಯಕ್ತಿಗಳು ಗೊತ್ತಿಲ್ಲ, எதிர்காலம் தெரியாது, ಭವಿಷ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ, ஒண்ணுமே தெரியாது எனக்கு. ಏನಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் இருந்துச்சு பாருங்க, ಒಳಗೆ ಏನೋ ಒಂದು ಯೋಚನೆ ಇತ್ತು. என் தேவன் செய்ய வல்லவரா, ನನ್ನ ದೇವರು ನಡೆಸಲು ಶಕ್ತನ, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ಏನೇ ಆದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, பாத்துக்கலாம், ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ, என்ன நடக்குது, ಏನ್ ನಡೀತದೆ, ಹೋಗೋಣ ಬಿಡು. சில ரோட்ல போய் நிக்கும் போது கூட ஐயோ அவன்கிட்ட இயேசு பத்தி சொன்னா திட்டுவானா, காரிக்கு போனா, அதெல்லாம் யோசிக்க மாட்டேன், நேரம் போய் சொல்ல, நேரம் போய் நின்று அக்கா அண்ணன் தம்பி இப்படிதான் பேசுவானா அவங்ககிட்ட. ಬೀದಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಯಾರಿಗಾದ್ರೂ ಯೇಸು ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಏನಾದ್ರು ಅನ್ಕೊಳ್ತಾರ, ಏನಾದ್ರು ತಿಳ್ಕೊಳ್ತಾರ ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡದೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗಿ ಅಕ್ಕ ಅಣ್ಣ ಯಾರೇ ಇದ್ರು ಹೋಗಿ ಮಾತಾಡ್ತಿದ್ದೆ. அப்படிதான் பேசுவான், என்னக்கா எப்படி இருக்கீங்க, ಹಂಗೆ ಮಾತಾಡ್ದೆ, ಏನಕ್ಕ ಹೇಗಿದ್ದೀರಾ, எப்படி இருக்கீங்க ಅಣ್ಣ ಹೇಗಿದ್ದೀರಾ, என்னோட வயசு என்னங்க தம்பி எப்படி இருக்கீங்க, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸರಾಗಿದೆ, ಏನ್ ತಮ್ಮ ಹೇಗಿದ್ಯಾ, சும்மா போகும்போது என்னக்கா சாப்பிட்டீங்களா, ಸುಮ್ನೆ ಹೋಗೋ ಅಣ್ಣ ಊಟ ಮಾಡಿದ್ರ, இப்படிதான் பேசியிருந்த பாருங்க. ಹೀಗೆ ಮಾತಾಡ್ತಿದ್ರೆ 21 நாள் அந்த ஏரியால சாப்பிட்டு ஏரியா சுத்தம் போது இப்படி அக்கா அண்ணன் சாப்பிட்டீங்களா, டீ ஆச்சா காப்பி ஆச்சா, என்ன ஆச்சு, வீட்டுல எப்படி இது வியாபாரம் எப்படி இப்படியே பேசி ஒரு நாள் டக்குன்னு சொன்னேன், ஏசு நல்லவருக்கா, நம்பி பாரு பிரச்சனை எல்லாம் மாறும். ಒಂದು 21 ದಿನಗಳ ಕಾಲ ಊಟ ಮಾಡ್ತಾ ಟೀ ಕುಡಿತಾ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಹೋಗುವ ನೋಡೋರಿಗೆ ಹಂಗೆ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಕೆಲವೊಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದೆ ಏಸು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು, ನಂಬಿ ನೋಡಿ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இன்னைக்கு அப்படி ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு எப்படி பெரிய ஊழியது. ಆ ರೀತಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರೆ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಸೇವೆ. காசு எங்க இருந்து வந்துச்சு, ಕಾಸೆಲ್ಲಿಂದ, பணம் எங்க இருந்து வந்துச்சு, ಹಣ ಎಲ್ಲಿಂದ, ஜனங்க எங்க இருந்து வந்தாங்க, ಜನರು ಎಲ್ಲಿಂದ ಬಂದ್ರು, சூழ்நிலை எப்படி மாறிச்சு, ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಹೇಗೆ, வாழ்க்கை எப்படி நடந்துச்சு, ಜೀವನ ಹೇಗೆ ನಡೀತು. அவனும் ஏழ்மையா இல்லங்க, ನಾನೇನೋ ಬರಡುತನದಲ್ಲಿ, அவனும் வறுமையில் இல்ல, ನಾನು ಬರಡುತನದಲ್ಲಿ நாலு போய் நான் கையேந்தல, 4 ಜನರ ಮುಂದೆ ಕೈ ಚಾಚಿ, யார்கிட்டயும் போய் நான் கெஞ்சல, ಯಾರ ಬಳಿ ಹೋಗಿ ಬೇಡಲಿಲ್ಲ, காலையும் நான் பிடிக்கல, ಯಾರ ಕಾಲನ್ನು ಹಿಡಿಲಿಲ್ಲ, நான் யாருக்கு லெட்டர் எழுதல, நான் ಯಾರಿಗೂ ಪತ್ರ ಬರೀಲಿಲ್ಲ, என் நண்பர்களை நம்பல, ನನ್ನ ಸ್ನೇಹಿತರನ್ನ என்ன சுத்தி இருக்கிற காரியத்தை நம்பல, ನನ್ನ ಸುತ್ತಲಿರುವ ಕಾರ್ಯಗಳು நான் ನಂಬಲಿಲ್ಲ, ஒண்ணு நம்பினேன், ನಾನು ಒಂದನ್ನು ನಂಬದೆ, என் கர்த்தர் என்னை வாழ வைக்க, ನನ್ನ ಕರ್ತನ ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸಲು ಶಕ್ತನು. என் மனது இந்த உலகத்தில் இருக்கிற எதிர்ப்புக்கு மேலாக, இந்த உலகத்தில் இருக்கிற சவாலுக்கு மேலாக என் மனது ஒரு ஆயுதமா மாத்தி காமிச்சேன். ನನ್ನ ಮನಸ್ಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎದುರಾಗುವ ಪ್ರಭಾವವಿರುವ ಎಲ್ಲಾ ವಿರೋಧತ್ವಗಳು, ಎಲ್ಲಾ ಯೋಚನೆಗಳಿಗೆ ಮೇಲಾಗಿ ನನ್ನ ಮನಸ್ಸನ್ನೊಂದು ಯುದ್ಧ ಆಯುಧ ಅಂತ ಏರ್ಪಡಿಸಿಕೊಂಡೆ. ವಿಶ್ವಾಸಿಗೆ ನಂಬ್ತೀರಾ? ஒரு
சமீபத்துல பாருங்க, நீங்க இன்னைக்கு மத்தியானம் கூட என் மனைவி அந்த சாட்சியை சொல்லியிருந்தாங்க. ಸಮೀಪದಲ್ಲೂ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಹೆಂಡತಿ ಆ ಸಾಕ್ಷಿನ ಹೇಳ್ತಿದ್ರು. ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி, அவங்க வாழ்க்கை பயங்கர கொடூரம் பாருங்க. 2-3 ವಾರಗಳ ಹಿಂದೆ ಅವರ ಜೀವನ ಬಹಳ ಅಘೋರವಾಗಿದೆ. அப்படின்னா இது சான்ஸே இல்லைன்னு வைங்களேன். ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಅವಕಾಶನೇ ಇಲ್ಲ ಅನ್ನೋ ರೀತಿ. ஆராதனை முடிச்சுட்டு போய் வெளியில நிக்கிற, ಆರಾಧನೆ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಹೊರಗೆ ನಿಲ್ತೇನೆ, சொல்றாங்க எல்லா வகையிலும் அழுகுறாங்க பாருங்க. ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. புருஷன் கை விட்டுட்டான், ಗಂಡ ಕೈ ಬಿಟ್ಟ, பிள்ளைங்களை என்ன பண்றது, ಮಕ್ಕಳಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಗೊತ್ತಿಲ್ಲ, காசு கிடையாது, ಕಾಸಿಲ್ಲ, எப்படி வாழ போறது, ಹೇಗ್ ಬದುಕ್ತೇನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு அவங்களுக்கு ಇವತ್ತು ಅವ್ರಿಗೆ இன்னைக்கு வந்து சொல்றாங்க பாருங்க, நான் ஒரே வார்த்தை அவங்களுக்கு சொன்னேன், ಅವ್ರಿಗೆ ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದೆ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, ಇದೆಲ್ಲ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯನೇ ಇಲ್ಲ, மனதை கர்த்தரை நோக்கி வைங்க, அவ்வளவு. ಮನಸ್ಸನ್ನು ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ தேவன் எல்லாத்தையும் மாற்றி அமைப்பார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. 2 வாரம் தாங்க, 2 ವಾರ ರೀ. நீங்க வந்து அவங்க சொன்னாங்க பாருங்க, ಇವತ್ತು ಬಂದವರು ಹೇಳಿದ್ರು, பெங்களூர்ல பெரிய ஸ்கூல்ல அவங்களுக்கு டீச்சரா ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಉಪಾಧ್ಯಾಯರಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಪದವಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னைக்கு அந்த 2 பிள்ளைங்களுக்கும் அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. ಆ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು, பல லட்சங்க அது. ಆ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳಿಗೂ ಆ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದತಕ್ಕಂತ ಒಂದು ಅರ್ಹತೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கிடையாது, ಫೀಸ್ ಇಲ್ಲ, கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ಒಳಗೇನೆ ಕ್ವಾರ್ಟರ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 3 மேல அந்த ஸ்கூல்ல பெரிய ஒரு ரெசிடென்சி ஸ்கூல்ல, பெங்களூர்ல பேர் சொன்னபடி அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல ரெசிடென்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து குவார்டர்ஸ் கொடுத்து பிள்ளைங்களுக்கு எஜுகேஷனை கொடுத்து அதே இதுல இருக்கிற அந்த கேண்டீன்ல அவங்களுக்கு சாப்பாடையும் கொடுத்து 25,000 ரூபாய் சம்பளமும் கொடுக்குறாங்க. ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಅತಿ ದೊಡ್ಡದಾದಂತ ಒಂದು ಮನೆ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ನಿವಾಸಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟು ಆ ಕ್ಯಾಂಟೀನ್ ಅಲ್ಲೇ ಅವರಿಗೆ ಊಟದ ವ್ಯವಸ್ಥೆ ಕೊಟ್ಟು ತಿಂಗಳಿಗೆ 25,000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳನೂ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க சொல்றாங்க எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ಹೇಗ್ ನಡೀತೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, அது நடக்கும், ಅದು ನಡೀತದೆ. சொல்றது உங்களுக்கு முடியுதா? ಎಲ್ಲದು ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? உங்க மனது வந்து இந்த உலகத்தில் சவால்களை ಜಯಿಕ್ಕತಕ್ಕದಾದ ವகையில ದೇವನು ಉರುವಾಕಿ ವಚ್ಚಿರೋದು நீங்க ನಂಬணும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಎದುರಾಗುವ ಸವಾಲುಗಳನ್ನು ಜಯಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ನೀವು ತಿಳ್ಕೊಬೇಕು. இன்னைக்கு அவங்க சொன்னாங்க பாருங்க, எவன் கைவிட்டாலும் எனக்கு பிரச்சனை ಇಲ್ಲ, கர்த்தருடைய வாழ்க்கையை திறந்து விட்டார். ಇವತ್ತು ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಯಾರು ಕೈ ಬಿಟ್ಟರು ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ದೇವರು ತೆರೆದು ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. எப்படி ಇದು ಸಾಧ್ಯ? ಹೇಗಿದು ಸಾಧ್ಯ? ರೆಕಮೆಂಡೇಶನ್ ಲೆಟರ್ ಕೊಡಕಲ, ಅನುಮತಿ ಒಂದು ಪತ್ರ ಕೊಡಲಿಲ್ಲ, ಯಾರಿಗೆ போய் கெஞ்சல, ಯಾರ ಬಳಿ ಹೋಗಿ ಬೇಡಲಿಲ್ಲ. அவங்க போய் நீங்க ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, நீங்க ನನ್ನ ಹತ್ರ ಸ್ವಾಮಿ ನೀನು ನನಗೆ ಮಾಡ್ರಿ, ஆண்டவரே நீங்க செய்யுங்க, ಕರ್ತನೆ ನೀನು ಮಾಡು. இந்த மனது வந்து நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, ஒரு ஆயுதம் மாதிரி மாறிடுச்சு பாருங்க. ಈ ಮನಸ್ಸನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೋಬೇಕು, ಒಂದು ಆಯುಧದಂತ ಬದಲಾವಣೆ. ಎಲ್ಲ ಎದುರುಗಳಿಗೆ ತಗ தெரியுது, அப்படியே ಎಲ್ಲ ಎದುರಾಗುವ ವೈರಿಗಳನ್ನು ತೆಗೆದಾಕ, வழி வாசல்களை திறக்குது, அப்படியே ಮಾರ್ಗಗಳನ್ನು ಬಾಗಿಲುಗಳು ತೆರೀತದೆ. உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு காமிக்குது, ನಿಮಗೆ ಏನ್ ಬೇಕಾಗಿದೆ ಅದು ಮಾಡಿ ತೋರಿಸ್ತದೆ. ஆமென் ಆಮೆನ್. நம்ம எல்லாம் பாருங்க, மனதை ரொம்ப சின்னதாகிடுவோம். ನಾವೆಲ್ಲರೂ ನೋಡ್ರಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ಬಹಳ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತೇವೆ. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்படியே சோர்ந்து போயிடுவோம், ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಗಳಿಗೆ ನಿರಾಶರಾಗ್ತೇವೆ. நம்ம வந்து பெரிய அளவுல தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிற அந்த விதத்துல சிருஷ்டிப்புக்கும் தேவனுக்கும் மனிதனுக்கும் சிருஷ்டிப்புக்கும் அந்த தொடர்பு என்னன்றது புரிஞ்சிக்கவே நமக்கு வந்து நேரம் பத்தாது. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿರುವಂತ ರೀತಿ ವಿಧಾನ, ಈ ಸೃಷ್ಟಿ ದೇವರಿಗೂ ಮನುಷ್ಯನಿಗೂ ಒಂದು ಹತ್ತಿರದ ನಿಕಟ ಸಂಬಂಧನೆಲ್ಲ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದೇ ಹೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. பாத்தீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? அவங்க பிரச்சனை இப்ப நீ யோசிச்சு உள்ள உட்காந்துக்கிற ஆட்கள்கிட்ட என்ன பிரச்சனை பாருங்க. ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಒಳಗೆ ಕುಳಿತಿರುವ ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಏನ್ ಸಮಸ್ಯೆ? அவங்க வந்து அவர் போதனை கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க, ಅವರು ಆತನ ಬೋಧನೆ ಕೇಳ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ, வீட்டுக்குள்ள உட்காந்து கேட்டுக்கிறாங்க, ಮನೆ ಒಳಗೆ ಕುಳಿತು ಕೇಳ್ತಾರೆ, கம்ஃபர்டபுளா உட்காந்து இருக்கிறாங்க, ಎಲ್ಲ ಸುಖಾಸನವಾಗಿ ಕುಳಿತು, எல்லாருமே வேத பாரகர், ಎಲ್ಲರೂ ಶಾಸ್ತ್ರಿಗಳು. இந்த வேத பாரகர் சொன்னா நியாய பிரமாணத்தின் மென்டாலிட்டி உள்ள ಶಾಸ್ತ್ರಿಗಳಂತ ಹೇಳುವ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಮನೋಭಾವನೆ ಉಳ್ಳವರು. இந்த நியாய பிரமாணத்தை படிச்சு 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 இந்த நியாய பிரமாணத்தை கேட்டு 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 நியாய பிரமாணத்தை வாழ்ந்து 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 இப்ப மனம் முழுவதும் என்ன ஆயிடுச்சுன்னா நியாய பிரமாணம் என்ற ஒரு மதவாதி ஆயிட்டார். ಧರ್ಮಶಾಸ್ತ್ರನ ಓದಿ 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 ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ಕೇಳಿ 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 ಅದರಲ್ಲೇ ಕೆಲಸ ಮಾಡಿ ಮಾಡಿ ಇವ ಮನಸ್ಸಲ್ಲ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ನಿಯಮಗಳಂತೆ ಬದಲಾಗಿದೆ. பாருங்க, நீ கொலேசியர்ல எடுத்து வாசிங்கன்னா ಕೊಲೆಸೆ ಪತ್ರಿಕೆ ಓದಿದ್ರೆ எல்லா பண்டிகைகளும் எல்லா அனுசரிப்பும் எல்லாவற்றையும் கிறிஸ்துவ பற்றி தான் பேசுது. ಎಲ್ಲ ಹಬ್ಬಗಳು, ಎಲ್ಲ ನಿಯಮಗಳು, ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸೂಚಿಸಿನೇ ಮಾತಾಡೋದು. பவுல் அப்படியே எழுதுறாரு, பவுல் ಹಾಗೇನೆ ಬರೆಯೋದು. ஆனா இவன் கிறிஸ்துன்ற அந்த காரியத்தை வெளியில எடுத்துட்டு இப்ப முழுச மதம் என்றத உள்ள கொண்டு வந்துட்டான் பாரு. ಆದ್ರೆ ಇವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಕ್ರಿಸ್ತನ ಅನ್ನೋದನ್ನ ತೆಗೆದುಬಿಟ್ಟು ಮತ ಅನ್ನೋದನ್ನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ತರ್ತಾ ಇದ್ದಾನೆ. பிரமாணத்தை கை வச்சிட்டான், ಧರ್ಮಶಾಸ್ತ್ರನ கொலை ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி செய்யாதிருப்பாயாக, பிறரை இச்சியாதிருப்பாயாக. ಇತರರನ್ನು ಇಚ್ಛಿಸದಿರು. இந்த
கோட்பாடுக்குள்ள நின்னுட்டு மனதை முழுவதுமா செய்யாதிருப்பாயாக 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 அதுல தன் மனதை ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கிறான். ಇವನು ಏನು ಇದು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ತುಂಬಿದವನಾಗಿ ಇದನ್ನು ಮಾಡಬೇಡ ಅದನ್ನು ಮಾಡಬೇಡ ಇದನ್ನು ಮೀರಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಆ ಮತದಲ್ಲಿ ಒಳಗೈನೆ ತುಂಬಿ ಅದರಲ್ಲೇ ಬದುಕ್ತಾ இப்ப ಇದ್ದಾನೆ. இயேசு யாருன்னு நினைக்கிறீங்க? ಇವಾಗ ಯೇಸು ಯಾರಂತ ನೆನೆಸ್ತೀರಾ? இந்த பிரமாணத்துக்கு எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி அவர்தான். ಈ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಕ್ಕೆ ಅಂತ್ಯ ಅನ್ನೋದು ಆತನೇ. ரோமர் 10:4 எடுத்து வாசி பாருங்க. ರೋಮಾಪುರದವರು 10:4 ಓದಿ ನೋಡಿ. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಮುಕ್ತಾಯವಾಗಿದ್ದಾನೆ. இப்ப இந்த முடிவா இருக்கிறவர் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்துறார். ಈ ಮುಕ್ತಾಯವಾಗಿರುವ ಆತನ ಒಂದು ಪ್ರಾರಂಭವನ್ನು ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ. இப்ப யூத மதம் அதாவது நியாயப்பிரமாணத்தின் கோட்பாடுகள் ಅನ್ನೋದು அப்படியே ಚೇಂಜ್ பண்ணி ಯಹೂದ್ಯ ಮತ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಅನ್ನೋದನ್ನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆತನು ಮಾರ್ಪಡಿಸಿ ತೋರಿಸ್ತಾನೆ. யார பத்தி சொல்லி இருக்கிறதோ அவரೇ இறங்கி வந்து பேசுறாரு. ಯಾರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ ಆತನೇ ಇಳಿದು ಬಂದು ஆனா ಮಾತಾಡ್ತಾನೆ. இப்ப அவர் இறங்கி வந்து பேசுற அந்த விஷயங்களை சொன்னவர்கிட்டயே இவங்க எதிர்த்து நிக்கிற அளவுக்கு அவங்க மனசு மாறிடுச்சு. ಮಾರ್ಪಡಿಸಿದವನ ಹತ್ರನೇ ಬಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟ ವಿಷಯಗಳನ್ನೇ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கூரிய பிரிக்கல கூரிய பிரிக்கல ಆ ಮೇಲ್ಚಾವಣಿ ಬಿಚ್ಚಲಿಲ್ಲ. அவன் அதை பெருசா யோசிக்கிறான். ಅವ್ರು ಅದನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ಯೋಚಿಸ್ತಾನೆ. ஆனா வந்து உட்கார்ந்து போதனையை கேட்கறான். ಆದ್ರೆ ಅವನು ಕುಳಿತು ಬೋಧನೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. போதனையை கூட எதுக்கு கேட்கறான் நினைக்கிறீங்க? ಬೋಧನೆಯನ್ನು ಯಾಕೆ ಕೇಳ್ತಿದ್ದ? குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்டுக்கிறான். எந்த இடத்துல அவர் தப்பு பண்ணுவாரு, எந்த இடத்துல அவர் மிஸ் பண்றாரு, எப்படி நியாயப்பிரமாணத்தை கரெக்டா சொல்றாரா இல்ல அதை வந்து தவறா போதிக்கிறாரா, இவர் எப்படியாவது பிடிக்கணும்னு பாக்குறான். ಆತನಲ್ಲಿ ಏನೋ ತಪ್ಪು ಬರ್ತದ, ಆತನ ಹೇಳೋ ಮಾತಲ್ಲಿ ತಪ್ಪು ಬರ್ತದ, ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಎಲ್ಲ ತಪ್ಪಿ ಮಾತಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನನ್ನು ಹಿಡಿಲಿಕ್ಕಾಗಿ ತಪ್ಪೋರಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಕುಳಿತಿದ್ದಾನೆ. மனசு பாருங்க மதமா மாறி போச்சு. ಅವನ ಮನಸ್ಸು ನೋಡ್ರಿ ಮತವಾಗಿ ಬದಲಾಗಿದೆ. யூத மதம், ಯಹೂದ ಮತ. கர்த்தர் யூத மதம் சொல்ல பாருங்க. ಕರ್ತನ್ ನೋಡ್ರಿ ಯಹೂದಿಯ ಮತ. யூதர்ல பார்த்து சொன்னாரு, நீ என் சொந்த ஜனம் தான் சொன்னாரு. ಯಹೂದಿಯರು ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನೀವು ನನಗೆ ಸ್ವಕೀಯ ಪ್ರಜೆ. நீ என் மதம் சொல்லவே ಇಲ್ಲ கர்த்தர். ನೀವು ನನ್ನ ಮತಗಳಂತ ಹೇಳಿಲ್ಲ. நீங்களே வாசி பாருங்க. ಸತ್ಯವೇದ ತೆಗೆದು ಓದ್ ನೋಡಿ. நீ என் சொந்த ஜனம், ನೀವು ನನ್ನ ಸ್ವಕೀಯ ಪ್ರಜೆ, பரிசுத்த ஜாதி, ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗ, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், ನೀವು ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಡದ ராஜரீக ஆசாரிய கூட்டம், ರಾಜ ವಂಶಸ್ಥರಾದ ಯಾಜಕರು. இப்படிதான் கர்த்தர் மனுஷனை பார்த்து, அதாவது யூதர்களை பார்த்து பேசினார். ஏன் யூதர்களை பார்த்து பேசினா, யூதருக்கு மூலமா இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு தேவன் தன்னை வெளிப்படுத்தி காமிச்சார். ಹೀಗೆ ಯಹೂದ್ಯರನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಮಾತಾಡಿದ ಕಾರಣ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಯಹೂದ್ಯರ ಮುಖಾಂತರ ದೇವರು ತಾನು ಯಾರೆಂಬುದನ್ನು ಪ್ರಕಟಿಸಿ ತೋರಿಸಿದ. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, அவங்களே ஒரு மதமா மாத்திட்டாங்க. ಆದ್ರೆ ಇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು, ತಮಗೆ ಒಂದು ಮತವಾಗಿ ಇದನ್ನು அதனால இயேசு இறங்கி வந்தாங்க. ಆದ್ರಿಂದ ಯೇಸು ಇಳಿದು ಬಂದ. இது வந்து ஒரு மதம் அல்ல, ಇದೊಂದು ಮತ ಅಲ್ಲ. மதம் என்பது தேவனுடைய மனப்பான்மையிலே கிடையாது. ಮತ ಅನ್ನೋದು ದೇವರ ಮನೋಭಾವನೆಯಲ್ಲೇ ಇಲ್ಲದ ವಿಷಯ. பாருங்க, கிறிஸ்துவம் என்றதை ஏன் கொண்டு வந்தார்? கிறிஸ்துவம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு மனிதத்துவத்தை ஏற்படுத்துவதுதான் கிறிஸ்துவம். ಕ್ರೈಸ್ತತ್ವ ಅಂತ ಏನಂದ್ರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಾಳಿನಲ್ಲಿ ವೈಯಕ್ತಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯತ್ವವನ್ನು ಏರ್ಪಡಿಸುವಂತದಕ್ಕೆ ಕ್ರೈಸ್ತತ್ವ ಅಂತ எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறார் அவரு. ಆದ್ರಿಂದ ತೆಗೆದು ತೋರಿಸ್ತಾ ನೋಡಿ. நீங்க யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நான் சொல்றேன் பாருங்க, தேவனுக்கு அதுதான் வழி, யோகாதான் வழின்னா நம்ம எல்லாத்தையும் பைபிள் ஃபுல்லா எழுதி கொடுத்துருக்கலாமே, பல வகையில சொல்லி கொடுத்துருக்கலாமே. ದೇವರಿಗೆ ಯೋಗನೇ ಮಾರ್ಗ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಪೂರ್ತಿ ಬರೆದು ಕೊಟ್ಟಿರ್ಬೇಕಲ್ಲ. நீங்க யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. இந்த யோகா பத்தி பேசுற ஆட்கள் நீங்க பாருங்க, நல்லா தாடி வச்சிருப்பாங்க. ಯೋಗ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋರೆಲ್ಲ திருமணத்தை வேணான்னு, நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்னு, ದೊಡ್ಡ ಗಡ್ಡ ಬೆಳೆಸಿರ್ತಾರೆ, ಮಾಂಸಾಹಾರ ತಿನ್ನಲ್ಲ, ಅವ್ರ ಮದುವೆ ಆಗಿರಲ್ಲ. இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ಕಾಟ್ல இருப்பாங்க. ಇವರೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. நான் உங்களை கேட்கறேன், நீங்க காட்டுக்கு போக முடியுமா? ನಾನು ಕೇಳ್ತೇನೆ, ಅರಣ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ரெடி ஆகுறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? நான் காட்டுக்கு போய் வாழ்றேன் brother, எங்களுக்கு அதான் கரெக்ட். யாரு எத்தனை பேர் அதை ஒத்துக்க முடியல? ನಾನು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಬದುಕ್ತೇನೆ ಬ್ರದರ್, ಅದೇ ನಮ್ಗೆ ಸರಿ ಅಂತ. இல்ல, அது சரியில்லைங்க. அது ಸರಿಯಿಲ್ಲ ರೀ, அது வழி இல்ல, ಅದು ಮಾರ್ಗ ಅಲ್ಲ. அது வந்து ஒரு மனிதனை பரிபூர்ணப்படுத்த முடியாது. ಅದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಪರಿಪೂರ್ಣತೆಗೊಳಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி எதுன்னா அவனுடைய மனம். எப்போ மனிதன் அந்த மனதை சரியான வகையில இயக்குகிறானோ, ஆயுத கிடங்கு மாதிரி அதிலிருந்து தன்னுடைய எல்லா காரியங்களும் வெளியில் எடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், துரோகங்கள், சலிப்புகள், வறுமைகள், நோய் எல்லாத்தையும் அவன் ஜெயிச்சு நிற்கிறான். ನೋಡ್ರಿ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಇರತಕ್ಕ ಬಹುದೊಡ್ಡ ಶಕ್ತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಮನಸ್ಸು. ಈ ಮನಸ್ಸನ್ನು ಒಂದು ಯುದ್ಧದ ಒಂದು ಭಂಡಾರದಂತೆ ಇಟ್ಟು ಅದರೊಳಗೆ ಉಪಕರಣಗಳಿಂದ ಶೇಖರಿಸುವಾಗ ಎದುರಾಗುವ ರೋಗ, ಸಮಸ್ಯೆ, ಇಲ್ಲದಿರುವಿಕೆ, ಹಲವಾರು ಕಷ್ಟಗಳ ಸನ್ನಿವೇಶಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇವೆಲ್ಲವನ್ನು ಜಯಿಸಿ ಅವನು ಜಯ ಹೊಂದಿದವನಾಗಿ ನಿಲ್ತಾನೆ. ವ್ಯಾಧಿ ಏನ್ வருது? ರೋಗ ಯಾಕೆ ಬರ್ತದೆ? ஏன் வியாதி வருது? ಎಲ್ರಿ, ರೋಗ ಯಾಕೆ ಬರ್ತದೆ? ரொம்ப கவலைப்பட்டு பாருங்க, சீக்கிரம் முடி நரைச்சிடும். ತುಂಬಾ ಚಿಂತೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ಕೂದಲೆಲ್ಲ ಬಿಳುಬ கவலை கட்டு பாருங்க, நரைச்சிற முடி உதிர்ந்துரும். ತುಂಬಾ ಚಿಂತೆ ಮಾಡಿದ್ರೆ ಇರೋ ಕೂದಲೆಲ್ಲ ಉದುರೋಗ್ತದೆ. ரொம்ப கவலைப்பட்டு பாருங்க, முகம்லாம் சுருங்கிடும். ತುಂಬಾ ಚಿಂತೆಗೊಳಗಾದ್ರೆ ಮುಖ ಎಲ್ಲ ரொம்ப கவலைப்பட்டு பாருங்க, கண்ணு கீழெல்லாம் கருப்பாயிடும். ತುಂಬಾ ಚಿಂತೆ ಮಾಡಿ ನೋಡಿದ್ರೆ ಕಣ್ಣು ಕೆಳಗೆಲ್ಲ ಕಪ್ಪು. ரொம்ப கவலைப்பட்டு பாருங்க, ஆள் அப்படியே நீங்க 40 கிலோ ஆயிடுவீங்க.
ತುಂಬಾ ಚಿಂತೆಗೆ ಒಳಗಾದ್ರೆ ಇರೋ ಮನುಷ್ಯ 40 kg இல்ல, ಬರ್ತಾನೆ. நீங்களே நான் சொல்றது correct. ரொம்ப கவலைப்பட்டு பாருங்க. யாருக்கிட்டையும் நீங்க சிரிக்க மாட்டீங்க, யார்கிட்டயும் பேச மாட்டீங்க, எவங்கிட்டையும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க, எதையும் பார்க்க மாட்டீங்க. சீலிங் ஃபேனையும், எங்கேயாவது பார்க்ல தனியா உட்காந்து மரத்தையும், அங்க இருக்கிற காஞ்சி போன நிலத்தையும் அப்படியே மறைச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. ತುಂಬಾ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಮುಳುಗಿರೋರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ನಗೋದಿಲ್ಲ, ಮನುಷ್ಯನ ಜೊತೆ ಬೆರೆಯಲ್ಲ, ಮಾತಾಡಲ್ಲ. ಬದಲಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಮೇಲ್ಚಾವಿನೋ ಸುತ್ತೋ ಫ್ಯಾನ್ ಅನ್ನು ಪಾರ್ಕ್ ಅಲ್ಲಿ ಕುಂತ್ಕೊಂಡು ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿ ಮರನೋ ಗಿಡನೋ ಒಣಗೋಗಿರೋ ಭೂಮಿನ ಮಾತ್ರ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇನ್ ಗೊತ್ತಾ? அதான் வேதம் சொல்லுது, டிப்ரெஷன்றாங்க. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಜಿಗುಪ್ಸೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. வேதமே சொல்லுதுங்க, அதை ಸತ್ಯವೇದನೆ ಹೇಳ್ತಾರೆ. மனசோர்வு அப்படின்றாங்க. ಮನಸ್ಸಿನ ನಿರಾಶೆ. அந்த டிப்ரெஷன், அந்த மனசோர்வுன்றது எப்படி தெரியுங்களா வருது? ಜಿಗುಪ್ಸೆ ಮನಸ್ಸಿನ ನಿರಾಶೆ ಹೇಗ್ ಬರ್ತದೆ ಗೊತ್ತಾ? நம்மளால முடியாது, ನನ್ನಿಂದ ಆಗಲ್ಲ, எல்லாரும் என்ன நல்லவங்க இல்லைன்னு சொல்றாங்க, ಯಾರು ನನ್ನನ್ನು ಒಳ್ಳೆಯವನಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, நான் ரொம்ப ஏமாத்தப்படுறேன், ನಾನು ತುಂಬಾ ಮೋಸಕ್ಕೊಳಗಾಗ್ತೇನೆ, நான் ಯಾரையும் ஏமாத்தல, ಆದ್ರೆ ನಾನು ಯಾರನ್ನು ಮೋಸ ಮಾಡ್ತಿಲ್ಲ, உலகத்துல எனக்கு சமாதானமே இல்லை, ಲೋಕದಲ್ಲಿ ನನಗೆ ಸಮಾಧಾನ. தான் பாருங்க, அவங்க அப்படியே ஒதுங்கி போய் தனியா உட்காந்துருப்பாங்க. ಆದ್ರಿಂದಲೇ ಅವರು ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿ ಹೋಗಿ ಏಕಾಂತವಾಗಿ ಕುಳಿತಿರ್ತಾರೆ. வீடுங்களாம் கூட பாருங்க, அவங்க தனியா ரூம்ல இருப்பாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ಮನೆಯಲ್ಲೇ ಇದ್ರು ಅವ್ರು ಯಾರ ಹತ್ರ ಮಾತಾಡಲ್ಲ, ಒಳ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರ್ತಾರೆ, பேப்பர் படிக்க மாட்டாங்க, ಪೇಪರ್ ಓದಲ್ಲ, 4 பேர்ட்ட சகஜமா பேச மாட்டாங்க, 4 ಜನರೊಂದಿಗೆ ಸಹಜವಾಗಿ ಮಾತಾಡಲ್ಲ. கொஞ்ச நாள்ல நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், ಸ್ವಲ್ಪ ದಿನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ அப்படியே ஒரு 40 வயசு ஆளு கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 65 ವಯಸ್ಸು ஆள் மாதிரி ஆயிடும். 40 ವರ್ಷ ಪ್ರಾಯದವರನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ 65 ವರ್ಷ ಆದಂಗೆ ಅವ್ರು ಕಂಡು ಬರ್ತಾರೆ. ಹೌದಂತೀರಾ? என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் நான் கொண்டு வந்து நிக்க வச்சேன்னா, ನನ್ನ ಸ್ನೇಹಿತರನ್ನೆಲ್ಲ ತಂದು ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ರೆ சத்தியமா யாருமே நம்ப மாட்டீங்க, இவங்க எல்லாம் பாஸ்டர் ஃப்ரெண்டுன்னு. ನೀವು ಸತ್ಯವಾಗಿ ನಂಬಲ್ಲ, ಇವರೆಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ ಅವ್ರ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಂತ. ஒவ்வொரு ஆளையும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வயசாகி தாத்தாவான மாதிரி இருக்கிறாங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನೀವು ನೋಡಿದ್ರೆ ವಯಸ್ಸಾಗಿ ತಾತಂದಿರ. நான் மட்டும் அவங்க மத்தியில போய் நின்று எல்லாரும் பாப்பா, என்னடா எப்ப பார்த்தாலும் எங்காவே இருக்கிற, என்னடா பண்ற நீ? நான் எதுவுமே பண்ணாதனால எங்க இருக்கிறேன். ನಾನನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಏನೋ ಯಾವಾಗ್ಲೂ ಒಬ್ಬ ಹುಡುಗನಂತಾನೆ ಕಂಡು ಬರ್ತೀಯ, ನೀನು ಏನೋ ಮಾಡ್ತೀಯ ಅಂದ್ರೆ ನಾನು ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಹಂಗಿದೆ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ದ? நான் ஒண்ணுமே பண்றது இல்ல, நான் ಏನು ಮಾಡಲ್ಲ. நான் சாப்பிடுறது ஹோட்டல் கூட்டு போற மாதிரி, நீ நம்ப மாட்டீங்க, 2 பாயா 8 இடியாப்பம் அப்படின்னு நான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறேன். இல்ல எனக்கு 2 இடியாப்பம், அந்த ஒரு எலும்பு எனக்கு போதும்ன்ற. நான் 2 பாயா 8 இடியாப்பம் அப்படியே பக்கா ஒரு டீ, அதுக்கப்புறம் ஒரு பரோட்டாலாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ನಾನು ಹೋಟ್ಲಿಗೆ ಹೋದಾಗ ನೋಡ್ರಿ 2 ಪಾಯ 8 ಇಡಿಯಾಪ ಇದೆಲ್ಲ ತಿಂತಾ ಇದ್ರೆ ಅವರು ಒಂದೇ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಹೇಳ್ರಿ, ಇಷ್ಟೇ 2 ಇಡಿಯಾಪம் ஒரே ஒரு எலும்பு போதும், ಒಂದೇ ಒಂದು ಇಡಿಯಾಪ ಒಂದು ಎಲುಬು. எனக்கு ஜீரணம் ஆகுறது கிடையாது, ಯಾಕಂದ್ರೆ ನನಗೆ ಜೀರ್ಣ ಆಗಲ್ಲ, என் பாடி ஏத்துக்காது, ನನ್ನ ಶರೀರ ತಡೆಯಲ್ಲ, பாடி எல்லாம் போயிடுச்சு, ಶರೀರ ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. என் வயசு தாங்க, ನನ್ನ ಪ್ರಾಯ நம்பவே மாட்டீங்க, ನಂಬಲ್ಲ. நான் உட்காந்து சாப்பிட்டு எனக்கு ஜீரணம் ஆகுதேடா, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಕುಳಿತು ನಾನು ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ಜೀರ್ಣ ಆಗ್ತದಲ್ಲ. தெரியலப்பா உனக்கு நல்லா இருக்குதுப்பா, எனக்கு வேலை செய்யும், ಗೊತ್ತಿಲ್ಲಪ್ಪ ನಿನ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿದೆ, ನನಗೆ ಕೆಲಸ தெரியுங்களா? டிப்ரெஷன் ಸಮಸ್ಯೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? ಜಿಗುಪ್ಸೆ. வாழ்க்கையில எதுலயுமே ஜெயிக்கல, ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಜಯಿಸಲಿಲ್ಲ, உலகத்துல இருக்கிற சவாலை ஜெயிக்க தெரியல, ಲೋಕದಲ್ಲಿ ಇರೋ ಸವಾಲನ್ನು ಜಯಿಸಲು மத கோட்பாடு, ಮತದ ನಿಯಮ, கடவுள் இருக்கிறார், ದೇವರಿದ್ದಾನೆ, மதம் என்ற கோட்பாடு. ಆದ್ರೆ ಮತ ಎಂಬ ನಿಯಮ சொல்ல பாருங்க, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, தேவன் மனிதன் வாங்க, தேவன் மதம் மனிதன் வராதீங்க, ದೇವರು ಮನುಷ್ಯನಂತ ಬನ್ನಿ, தேவன் மதம் மனிதன் வராதீங்க, ದೇವರು ಮತ ಮನುಷ್ಯನಂತ ಬರಬೇಡಿ, மதத்தை தூக்கிடுங்க, அவ்வளவுதான், ಮತನ ತೆಗೆದು ಬಿಡಿ, அவரை நோக்கி பாருங்க, ಆತನನ್ನು ಹಾಗೆ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ, எப்படி நம்ம வாழ்க்கையில மனதுல எண்ணங்களை எப்படி கிரியை செய்யறது, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ದೇವರು ಕೆಲಸ, தேவன் எப்படி வேலை செய்யறாரு எண்ணி பாருங்க, ದೇವರು ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ ನೋಡ್ರಿ. வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ள மனிதன் அவங்களை மாத்தி, ಜೀವನದಲ್ಲಿ ಎಂತ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಜಯಿಸತಕ್ಕಂತ ಮನುಷ್ಯನಾಗಿ ದೇವರು ಪರಿವರ್ತಿಸ್ತಾನೆ. எந்த மலையுமே நீங்க தூளாக்கலாம், ಯಾವ ಬೆಟ್ಟವನ್ನು ಪುಡಿಗೈಯಬಹುದು, கடல் மேலேயே நீங்க நடந்து காமிங்க, ಸಮುದ್ರದ ಮೇಲೆನೇ ನಡೆಯಬಹುದು. இந்த உலகத்துல உங்களுக்கு இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் எதிர்த்து நெஞ்சு நிப்பீங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் இந்த பூமியில வாழ்ந்து நிலைத்து செழித்திருப்பேன் தைரியமா ಇಡೀ சொல்லலாம். ಲೋಕನೇ ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬಂದ್ರು ಎದೆನ್ ಎತ್ತಿ ನಿಂತು ಹೇಳ್ತೀರಾ, ದೇವರು ನನ್ನ ಸಹಾಯಕನಂತ ಹೇಳಿ ಬದುಕಿಸಿ ಅವರ ಮುಂದೆ உலகத்துல சொல்ற எவனுடைய ஆலோசனை கேட்க மாட்டீங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கோட்பாடையும் நம்ப மாட்டீங்க, அது இருளா இருந்தாலும் பகலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் குளிரா இருந்தாலும் உங்களை தடுக்கிறதுக்கு இந்த பூமியில எந்த சக்தியுமே கிடையாது. ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರ ಮನುಷ್ಯನ ಆಲೋಚನೆ ನೀವು ಕೇಳೋದಿಲ್ಲ, ಅದು ಮಳೆ ಆಗಿರ್ಬೋದು, ಕತ್ತಲಾಗಿರ್ಬೋದು, ಬಿಸಿಲಾಗಿರ್ಬೋದು, ಯಾವುದು ನಿಮ್ಮನ್ನು ತಡೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಿ ಒಂದು ಶಕ್ತಿ ಅನ್ನೋದು ಇರೋದೇ ಇಲ್ಲ. ಯಾಕೆ? இந்த மனதை மாற்றக்கூடிய ஒரே சக்தி இயேசுக்கு மட்டும்தான். ಮನಸ್ಸನ್ನು ಪರಿವರ್ತಿಸಲು ಒಂದೇ ಒಂದು ಶಕ್ತಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಮಾತ್ರ. பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ, 4 பேரும் மனது எப்படி மாறிச்சு, 4 ಜನರ ಮನಸ್ಸು ಹೇಗೆ ಬದಲಾಯಿತು, 4 பேரும் அதே பட்டணத்துல வாழ்ந்தாங்க, 4 ಜನರು ಅದೇ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ, ஆனா மதவாதி கிடையாது, ಆದ್ರೆ ಮತವಾದಿಗಳು எந்த வேத பாதையை கேட்டது, ಯಾವ ಶಾಸ್ತ್ರಿಗಳ ಮಾತು ಕೇಳಿಲ್ಲ, பரிಸேயர் சதுசேயரை கேட்டது, ಯಾವ ಪರಿಸರ ಸದುಕಾಯರ
ಮಾತು அந்த 4 பேர் மனதுல ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். 4 ಜನರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಬ್ಬಾತನ இவர்தான் எனக்கு பதில், ಇವರೇ ನಮಗೆ இவரால இது மாத்த முடியும். ಈತನಿಂದ ಬದಲಾಯಿಸ மேல ஏறணும், ಮೇಲೆ கூரையை பிச்சான், ಮೇಲ್ಚಾವಣಿ ತೆಗೆದು உள்ள இறக்கணும், ಒಳಗೆ ಇಳಿಸಿದ, அவனை சுகமாக்கி காமிச்சான். ಸೌಖ್ಯಪಡಿಸಿ ತೋರಿಸಿದ. ஏன்னா இயேசு பொழுது உங்க மனம் ஒரு வல்லமுள்ள சக்தியா மாறும். ಯೇಸುವನ್ನು ನಂಬುವಾಗ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಒಂದು ಶಕ್ತಿಯುತವಾದ. இயேசுவை நம்பும் பொழுது மதத்தின் கோட்பாடுகள் உடைக்கப்படுகிறது. ಯೇಸುವನ್ನು ನಂಬುವಾಗ ಮತ ಎಂಬಂತ ಗೋಡೆ ಒಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. இயேசுவை நம்பும் பொழுது உங்களை சுத்தி இருக்கிற எல்லா விதமான வட்டத்தையும் தகர்த்தெறியக்கூடிய ஜனங்களாய் மனுஷங்களா மாறி. ಯೇಸುವನ್ನು ನಂಬುವಾಗ ನಿಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಆವರಿಸಿರುವ ವೃತ್ತಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು ಮಿತಿಮೀರಿ ಮುಂದೆ ಹೋಗುವಂತ ಜನರಾಗಿ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. இயேசு ஒருவர் தான் மனிதனுடைய மனதுக்குள்ளாக ஏற்படக்கூடிய, அதாவது ஒரு மிகப்பெரிய அந்த மனதை வல்லமையான ஒரு தரமாய் ஆயுத கிடங்காய் ಮಾற்றக்கூடிಯವರ இருக்கிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ಯೇಸು ಮಾತ್ರವೇ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮನಸ್ಸನ್ನು ಒಂದು ದೊಡ್ಡ ಆಯುಧದ ಭಂಡಾರವಾಗಿ ಬದಲಾಯಿಸಲು ಶಕ್ತನು. எதுவும் ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಾವು ಒಪ್ಕೊಳ್ತೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. என்ன யாரும் தடுத்து நிக்க வைக்க முடியாது. ಇವತ್ತು ಯಾರು ತಡೆ ಮಾಡಿ ನಿಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. என்ன இருந்தாலும் சரி, ಏನೇ ಆದ್ರೂ ಸರಿ, கர்த்தர் எனக்காக காரியத்தை செய்ய வல்லவரார். ದೇವರು ನನಗೋಸ್ಕರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸರಾಗ ಮಾಡ್ತಾನೆ. ஹalleluya, ஹalleluya. அதெல்லாம் யோசிப்பாங்க பாருங்க. ಕೆಲವೊಬ್ಬರೆಲ್ಲ ಯೋಚಿಸ್ತಾರೆ, இதெல்லாம் எப்படி நடக்கும்? ಇವೆಲ್ಲ ಹೇಗ್ ನಡೀತವೆ? என்னால நடக்காது, ನನ್ನಿಂದ ನಡೆಯಲ್ಲ. என் மனம் சொல்லுது கர்த்தரை நான் நம்பு, கர்த்தரை நம்பு. என் மனதுக்கு நான் சொல்லி கொடுத்து என் மனதை அப்படி திருப்பி வச்சு ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಹೇಳ್ಕೊಟ್ಟು ಕರ್ತನ ಆಶ್ರಯಿಸುವ, ಕರ್ತನ ಮೇಲೆ ಭರವಸೆ ಬಿಡು, ಕರ್ತನ ನಂಬು ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಆ ರೀತಿ ತರಬೇತಿಗೊಳಿಸಿ, சூழ்நிலைகள் நெருங்கி நிற்கும் போது என் மனதை நான் சொல்லி கொடுத்துறேன், கர்த்தரை ஒரு நாளும் மறவாதே. ಸನ್ನಿವೇಶಗಳು ಒತ್ತಡಕ್ಕೆ ಈಡು ಮಾಡುವಾಗಲೂ ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿರ್ತೇನೆ, ಕರ್ತನನ್ನು ನೆನೆಸಲು ಮರೆಯದಿರು. தேவன் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை மனதுக்குள்ளாக ஏற்படுத்தக்கூடிய ஒருவராக இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಂಥ ದೊಡ್ಡ ಪರಿವರ್ತನೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸುವ ಮಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ ನೋಡಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. கட்டுப்படுத்துறது வேற, மாற்றம் என்றது வேற. ನಿಯಂತ್ರಣ ಅನ್ನೋದೇ ಬೇರೆ, ಪರಿವರ್ತನೆ ಅನ್ನೋದೇ ಬೇರೆ. ஒரு காரியத்தை கட்டுப்படுத்தி நீங்க ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் நிலையானதல்ல. ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಿಯಂತ್ರಿಸಿ ಮಾರ್ಪಡಿಸೋದು ಅನ್ನೋದು ಶಾಶ್ವತವಲ್ಲ. இயல்பான வகையில் ஒரு மனிதனுக்குள்ளாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், அது நிச்சயமான ஒரு மாற்றம். ಪ್ರಾಕೃತವಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಏರ್ಪಡುವಂತ ಪರಿವರ್ತನೆ ನಿಜವಾದ ಪರಿವರ್ತನೆ. கட்டுப்படுத்தி வரக்கூடிய மாற்றம் தற்காலிகமானது. ನಿಯಂತ್ರಣದಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ಮಾರ್ಪಡುವಿಕೆ ಒಂದು ತಾತ್ಕಾಲಿಕ, ಆರ್ಟಿಫಿಷಿಯಲ್ பூ மாதிரி பாருங்க. ಅದು ಒಂದು ಸ್ವಾಭಾವಿಕವಲ್ಲದ ಹೂವಿನ. ஒரு மனிதனுக்குள்ளாக இயல்பாக வரக்கூடிய ஒரு மாற்றம் என்பது தேவனே ஏற்படுத்துகிற ஒரு மாற்றம். ಆದ್ರೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಳಗಾಗಿ ಸ್ವಾಭಾವಿಕವಾಗಿ ಏರ್ಪಡುವಂತ ಪರಿವರ್ತನೆ ದೇವರೇ ಏರ್ಪಡಿಸುವಂತದ್ದು. விளங்குது, ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. அதனாலதான் நீங்க நான் சொல்ற மாதிரி நிறைய சபைகள் வந்து கட்டுப்பாடு விதிச்சு ஒரு மனுஷனை கொண்டு வருவாங்க. ಆದ್ರಿಂದಲೇ ಇವತ್ತು ಅನೇಕ ಸಭೆಗಳು ಒಂದು ನಿಯಂತ್ರಣದ ಅಡಿಯಲ್ಲಿ ಜನರನ್ನ ತರ್ತಾರೆ. கட்டுப்பாடுல நீங்க ஒரு மனுஷனை கொண்டு வாங்க, என்னைக்காவது கட்ட விட்டு விட்டீங்கன்னா மனுஷன் காணாம போயிடும். ನಿಯಂತ್ರಣದಲ್ಲಿ ಜನರನ್ನ ತಂದ್ರೆ ಯಾವತ್ತಾದ್ರೂ ಅವ್ರನ್ನ ನಿಯಂತ್ರಣ ತಪ್ಪಿದ್ರೆ ಅವ್ರು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. மாற்றம் என்பது ஒரு மனிதனுக்குள்ளாக தானாவே தேவன் ஏற்படுத்தி காமிக்கணும். அந்த மாற்றம் தான் நிலையான ஒரு மாற்றம். ಪರಿವರ್ತನೆ ಅನ್ನೋದು ತಾನಾಗೆ ಒಳಗೆ ಏರ್ಪಡಬೇಕು, ಅದನ್ನು ದೇವರೇ ಏರ್ಪಡಿಸಬೇಕು. ಆಗಲೇ ಅದು ಸದಾಕಾಲವು ಶಾಶ್ವತವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡ್ತದೆ. சில சொல்லுவாங்க, நீங்க எனக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்க. ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನನಗೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟು ನೋಡಿ. 1000 சான்ஸ் தரேன், உங்களால ஜெயிக்க முடியாது. 1000 ಅವಕಾಶ ಕೊಟ್ಟರು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நான் சொல்ல சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு. ನಾನು ಸವಾಲು 1000 சான்ஸ் தரேன், 1000 ಅವಕಾಶ ಕೊಡ್ತಾನೆ. ஒன்னு சொல்றேன் பாருங்க, ಒಂದೇ ಹೇಳ್ತೇನೆ, உங்க தேவன் என்ன மாத்தட்டும் கையை தூக்கி பாருங்க, ஒரு ಕ್ಷಣ பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாத்திக்க. ನನ್ನ ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಪರಿವರ್ತಿಸಲಿ ಅಂತ ಕೈ ಎತ್ತಿ ಹೇಳಿ ನೋಡಿ, ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ದೇವರು ಪರಿವರ್ತನೆ, வாழ்க்கையில தேவன் மாற்றத்தை ஏற்படுத்தி ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಪರಿವರ್ತನೆ ತರ್ತಾರೆ. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ದೇವ ಬ್ರದರ್, ನನಗೆ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಕೊಡಿ. சான்ஸ் என்றது கட்டுப்பாட்டுனால வர்றது. ಚಾನ್ಸ್ ಅನ್ನೋದು ನಿಯಂತ್ರಣದಲ್ಲಿ ಬರೋದು. தேவன் ஏற்படுத்துகிற மாற்றம் என்றது கட்டுப்பாட்டு அல்லங்க, உங்களுக்குள்ளாக உங்க எண்ணங்களுக்குள்ளாக ஊடுருவிப்பாய் உங்க மனதுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சீராக்கி ஒழுங்காக்கி ஒரு மிகப்பெரிய உயர்ந்த தரத்தில் கொண்டு வந்ததுதான் தேவன் ஏற்படுத்துகிறது. ಪರಿವರ್ತನೆ ಅನ್ನೋದು ದೇವರು ಏರ್ಪಡಿಸೋದು. ಅದು ಹೇಗಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿ ನಿಮಗಿರುವಂತಹ ಸಂದೇಹ ಗೊಂದಲ ಎಲ್ಲವನ್ನು ನೀಗಿಸಿ ಸರಿಯಾದ ಹಾದಿಯಲ್ಲಿ ತಂದು ತೋರಿಸುವಂತದ್ದೇ ದೇವರು ಏರ್ಪಡಿಸುವಂತದ್ದು. எனக்கு ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. யோசிச்சு பாருங்க, என்னால கட்டுப்படுத்தவே முடியல யாராலையும். ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ನನ್ನನ್ನೆಲ್ಲ ಯಾರು ನಿಯಂತ್ರಿಸಲಿಕ್ಕೆ கட்டுப்படுத்த முடியல, ಎತ್ತವರು ನಿಯಂತ್ರಿಸಲಾಗಲಿಲ್ಲ, ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಕಟ್ಟುಪಡ್ತ முடியல, ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ನಿಯಂತ್ರಿಸಲಾಗಲಿಲ್ಲ. ஆனா தேவன் கட்டுப்படுத்துறார். ದೇವರು ನಿಯಂತ್ರಿಸಿದ, கட்டுப்படுத்தல மாற்றத்தை கொடுக்கிறார். ದೇವರು ನಿಯಂತ್ರಿಸಲಿಲ್ಲ, ಪರಿವರ್ತಿಸಿದ. அதுதான் மெயின். ಅದೇ ನಿಜ. இப்ப என்ன யாருமே கட்டுப்படுத்தல, ಯಾರು ನಿಯಂತ್ರಿಸಲಾಗಲಿಲ್ಲ. எதெல்லாம் எங்க அம்மா நான் இப்படி இருக்கணும்னு நினைச்சாங்களோ, அவங்க எதெல்லாம் நினைச்சாங்களோ அது என்கிட்ட வரவே இல்லை. ಯಾವ್ದೆಲ್ಲ ನಮ್ಮ ತಾಯಿ ನಾನು ಹೀಗೆ ಇರ್ಬೇಕಂತ ನೆನೆಸಿದ್ರು ಅದು ಯಾವುದು ಒಂದು ನನ್ನಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. என்னைக்கு நான் கிறிஸ்துவ அங்கீகரிச்சனோ நீ எல்லாமே வந்துச்சு. அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேல நடந்துச்சு. ಆದ್ರೆ ಯಾವತ್ತು ಕ್ರಿಸ್ತನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿದನೋ ಆ ದಿವಸದಲ್ಲೇ
ನಮ್ ತಾಯಿ ಏನೆಲ್ಲ ಬಯಸಿದ್ರು ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾಗಿ ನನ್ನೊಳಗೆ ಪರಿವರ್ತನೆ ಆಯ್ತು. கட்டுப்படுத்துறதுனால மாறாது. ನಿಯಂತ್ರಣದಲ್ಲಿ ಬದಲಾಗಲ್ಲ. உங்க மனதை மாற்றக்கூடிய ஒரே சக்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ನಿಮ್ಮ மட்டும்தான். ಮನಸ್ಸನ್ನು ಪರಿವರ್ತಿಸುವ ಒಂದೇ ಶಕ್ತಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಾತ್ರ. ஹல்லேலூயா. ஹalleluya. அதுவரை பார்க்கலாம் பாருங்க. ಬರವರ ನೋಡೋಣ. கட்டுப்படுத்துறதுக்கும் மாற்றுறதுக்கும் உள்ள வித்தியாசம் காமி. ನಿಯಂತ್ರಣಕ್ಕೂ ಪರಿವರ್ತನೆಗೆ ಇರುವಂತ ವ್ಯತ್ಯಾಸ ನೋಡೋಣ. ஆமென். ಆಮೆನ್. நீதிமொழிகள் நிறைய படிச்சுவாங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಓದ್ತಾ ಬಂದ್ರೆ அது நிறைய எடுக்கணும். ಅದರಿಂದ ಹೆಚ್ಚಾಗಿ ತೆಗಿತೇನೆ. ஏன் கர்த்தர் சொல்றாருன்றத காமி. ಯಾಕೆ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ಹೇಳ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து தேவன் நன்றி சொல்லுங்க. ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಬಾಯಿಗಳು ತೆರೆದು ದೇವರಿಗೆ ವಂದಿಸೋಣ. ஹalleluya. 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 தகப்பனே உமக்கு நன்றி. ತಂದೆ ನಿನಗೆ ವಂದನೆ. கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி. ಕೃಪೆಯುಳ್ಳ ಆತನೇ ವಂದನೆ. நீங்க நல்லவர் ஆண்டவரே. ಸ್ವಾಮಿ ನೀನು ಒಳ್ಳೆಯವನು. நீங்க நல்லவர். ನೀನು ಒಳ್ಳೆಯವನು ஆண்டவரே உம்மால மாத்திரம் தான் இதை செய்ய முடியும். ಸ್ವಾಮಿ ನಿನ್ನಿಂದ ಮಾತ್ರ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. மனதின் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை இந்த பூமியில யாருக்கும் கிடையாது. ನನ್ನ ಮನಸ್ಸಿನ ಪರಿವರ್ತನೆ ಏರ್ಪಡಿಸಲು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾರೊಬ್ಬರಿಗೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எந்த மதத்தாலே மாத்த முடியாது. ಯಾವ ಮತದಿಂದಲೂ ಬದಲಾಯಿಸಲಾಗಲ್ಲ. என் தேவன் ஒருவரே இதை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் ನನ್ನ அறிந்திருக்கிறோம். ದೇವರು ಒಬ್ಬಾತನು ಮಾತ್ರವೇ ನನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಪರಿವರ್ತನೆಗೊಳಿಸಲು ಸಾಧ್ಯ ಅಂತ ನಂಬುತ್ತೇನೆ. ವಂದನೆ ವಂದನೆ நன்றி ஆண்டவர். ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. ஒவ்வொருத்தர் மேல உம்முடைய தயவை பேசுகிறோம். ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ದಯ குடும்பங்கள் ಮಾತಾಡ್ತೇನೆ. மேல நன்மையை பேசுகிறோம். ಕುಟುಂಬಗಳ ಮೇಲೆ ಶುಭ ಮಾತಾಡ್ತೇನೆ. வெற்றிகளை பேசுகிறோம். ಜಯಗಳನ್ನು ಮಾತಾಡ್ತೇನೆ. வாழ்ந்திருக்கும்படி பேசுகிறோம். ಬದುಕಿರುವಂತೆ ಮಾತಾಡ್ತೇನೆ. குடும்பங்கள் செழிப்பதாக. ಈ ಕುಟುಂಬಗಳ ಸಮೃದ್ಧಿ ನೋಡಲಿ. குடும்பங்களில் நன்மைகள் செழிப்பதாக. ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಮೇಲುಗಳು ಸಮೃದ್ಧಿ ನೋಡಲಿ. குடும்பங்களுக்குள்ளாக சமாதானம் பெருகுவதாக. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಹೆಚ್ಚಲಿ. குடும்பங்களுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற வார்த்தைகள் பெருகுவதாக. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವರಿಟ್ಟಿರತಕ್ಕಂತ ವಾಕ್ಯಗಳು ಹರಡಲಿ. குடும்பங்களுக்குள்ளாக நன்மைகள் பெருகுவதாக. ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಮೇಲುಗಳು ಹೆಚ್ಚಲಿ. ದೇವರು குடும்பங்களுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற திட்டம் தீர்மானம் நோக்கங்கள் நிறைவேற்றப்படுவதாக. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವರಿಟ್ಟಿರತಕ್ಕಂತ ಯೋಜನೆ ಉದ್ದೇಶ ತೀರ್ಮಾನಗಳು ನೆರವೇರಲಿ. ஓ நன்றி. ವಂದನೆ. நன்றி ஆண்டவரே. ವಂದನೆ ಅಪ್ಪ. நன்றி. ವಂದನೆ. பெரிய காரியங்களை செய். ಮಹತ್ತಾದದನ್ನು ಮಾಡಿದೆ. நாம மகிமை பெறும். ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ பெறும். ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. தேவனுடைய எல்லா கிருபைகள் மேல பெருகுவதாக. ದೇವರ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ಕೃಪೆ ಇವರಲ್ಲಿ ಹೆಚ್ಚಲಿ. ದೇವರೇ ஓ ஸ்தோத்திரம் தகப்பனே. ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. விசுவாசத்துல வீரர்களும் வீராங்கனைகளும் எழுந்து நிற்கட்டும். ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ವೀರರಾಗಿ ಇವರು ಎದ್ದು ನಿಲ್ಲಲಿ. ஓ ಕರ್ತನೆ தேவனுடைய எல்லா காரியங்களும் சுதந்தரித்துக் கொள்ளட்டும். ದೇವರ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇವರು ಬಾಧ್ಯರಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿ. ஓ நன்மைகள் உண்டாகட்டும். ಮೇಲೆ ಉಂಟಾಗಲಿ. நன்றி ஆண்டவர். ವಂದನೆ. நன்றி. ವಂದನೆ ದೇವರೇ. நன்றி. ವಂದನೆ. ஓ மே துதிக்கிறோம். ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. துதிக்கிறோம் கர்த்தா. ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. கவலைகள் மாறட்டும். ಚಿಂತೆಗಳು ಬದಲಾಗಲಿ. சோர்வுகள் ஒளியேற்றும். ನಿರಾಶೆಗಳು ನೀಗಲಿ. மனதில் வருகிற சந்தேகங்கள் ஒளியேற்றும். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರುವಂತ ಸಂದೇಹಗಳು இரு ಹೋಗಲಿ. மனங்கள் ஒளியேற்றும். ಎರಡು ಮನಸ್ಸು ನೀಗಲಿ. மனதுக்குள்ளாக ஒரே ஒருவர் கிறிஸ்து இயேசுவே தெய்வம் என்கிற அந்த ஆண்டவரே ஆழமான விசுவாசம் பெருகட்டும். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರವೇ ಎಂಬುದಾಗಿ ಹೆಚ್ಚಲಿ ಸ್ವಾಮಿ. ஓ மனதில் இருக்கிற எல்லா டிப்ரெஷனும் இயேசு நாமத்தில் நீங்கட்டும். ಮಾನಸಿಕ ಎಲ್ಲಾ ಜಿಗುಪ್ಸೆ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ನೀಗಲಿ. தவறான எண்ணங்கள், தவறான போதனைகள், தவறான சந்தேகங்கள் விலகட்டும். ತಪ್ಪಾದ ಯೋಚನೆಗಳು, ಭಾವನೆಗಳು, ಕಾರ್ಯಗಳು ನೀಗಲಿ. ஓ ಕರ್ತನೆ நீ நன்மைகளை பேசுகிறோம். ಮೇಲನೆ ಮಾತಾಡ್ತೇವೆ. ஆவியானவர் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಕೊಡ್ತೇವೆ. வல்லமை அவள் மேல் அசைவாடுவதாக. ಶಕ್ತಿ ಇವ್ರ ಮೇಲೆ ಚಲಿಸಲಿ. ஒவ்வொரு நாளும் வேதத்தில் மகத்துவங்களை புரிந்து கொள்ள உதவி ಪ್ರತಿದಿನ செய்வீராக. ವಾಕ್ಯದ ಮಹತ್ವಗಳು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಹಾಯ ஆண்டவர் ಮಾಡಬೇಕು. விளக்கை கொளுத்துவேன், மலையின் மேல் வைப்பேன் சொன்னீங்க. ದೀಪವನ್ನು ಹಚ್ಚುವೆನು, ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಇಡುವೆನು ಅಂತ இயேசு ಹೇಳಿ. நாமத்தில் அவங்க மனது ஒரு விளக்கை போல எரியட்டும். ಸ್ವಾಮಿ ಇವರ ಮನಸ್ಸು ಒಂದು ದೀಪದಂತೆ ಹತ್ತಿ வேலை செய்யற ಉರಿಯಲಿ. இடத்துல வெளிச்சங்கள், குடும்பத்துல வெளிச்சங்கள், சமுதாயத்துல வெளிச்சங்களாய் இவர்கள் பிரகாசிக்கட்டும். ಕೆಲಸದ ಮೇಲೆ ಬೆಳಕು, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬೆಳಕು, ಸಮಾಜದಲ್ಲಿ ಬೆಳಕಾಗಿ ಇವರು ಬೆಳಗಲಿ. ದೇವರೇ ஓ நன்றி. ವಂದನೆ. நன்றி ஆண்டவரே. ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. உம்முடைய நாம மகிமை பெறும். ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯುತ ನಾಮದಲ್ಲಿ. பிதாவே, ತಂದೆಯೇ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿ, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಐಕ್ಯತೆ என்றும் என்றும் சதா காலம் எடுத்தும் இருப்பதாக. ಇಂದು ಎಂದು ಸದಾಕಾಲ ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೆ ಆಗಲಿ. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் ನಿಮ್ಮನ್ನು கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ಕರಗಳು ತಟ್ಟಿ ದೇವರನ್ನು ಗಾನಪಡಿ. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವ.